இந்த கதையுடைய முதல் 3-4 வினாடிகள் நான் அழுது கொண்டு பேசுவது போல் உங்களுக்கு தெரியலாம். ஸோ அதான் இந்த மாதிரி ஒரு டிஸ்க்ளைமர் நான் எப்போவுமே கொடுத்ததில்ல. இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கும்போது நான் அழுதுட்டு தான் பேசிகிட்டு இருப்பேன் முதல் 3-4 வினாடிகள். என்ன ரீசன்னா, உண்மையான அமானுஷ்யம், அதாவது இந்த கதையில் குறிப்பிடப்பட்டுள்ள உண்மையான அமானுஷ்யத்தினால நான் உண்மையாகவே இப்போ பாதிக்கப்பட்டிருக்கேன். என்னால் இதிலேருந்து எப்படி வெளியே வருது அப்படிங்கிறதே தெரியல. நீங்கள் கேட்குறது உண்மை தான். ஸோ இந்த கதையை என்கிட்ட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கொடுக்கும்பொழுது நான் அதை கேட்டதோடு மட்டும் விடாமல் அந்த இடத்துக்கு போய் ஆராய்ச்சி பண்ணதுனால இப்போ நான் ரொம்பவுமே கஷ்டத்தில் இருக்கிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பார்க்குறவங்க பொறுப்புடன் பார்த்து முடிச்சுட்டு கமெண்ட் பாக்ஸில் நான் எப்படி இதிலேருந்து வெளியே வருது அப்படிங்கிறத தயவுசெய்து கமெண்டில் கொடுத்துட்டு போவீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த ஒரு வீடியோ நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ரொம்ப மூச்சு வாங்குதுங்க கதையை சொல்ல ஆரம்பிக்கும் போது. சரி, மரணம்னா என்ன நினைக்கிறீங்க? ஒரு உடல், இறந்து போன உடல், அந்த உடலை விட்டு உயிர் பிரிகிறது, இதான நம்ம மரணம் நினச்சிட்டு இருக்கோம். அது என்னமோ உண்மைதான். ஆனால் அந்த இறந்து போன உடலை கொண்டு எரிக்கிறதுக்காக தகன மேடையில் வைக்கும் பொழுது அடுத்த ஒரு சில வினாடிகள்லேயே ஒரு அமானுஷமான விஷயம் நடக்குது. அந்த விஷயத்தின் பின்விளைவாட்டு அந்த உடல் உயிர் திரும்ப எந்திரிச்சு உட்கார்ந்துருக்குது தகன மேடைகள்னு சொல்லும்போது கேட்கறதுக்கு கொஞ்சம் வியப்பாக தான் இருக்குது. ஆனால் நீங்கள் நம்பினாலும் நம்பாட்டியும் அதுதான் நிஜம். அது ஏன் நிஜம் நான் சொல்கிறது, கதையை கேட்கறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்கள் இஷ்ட தெய்வமோ இல்லை உங்கள் குல தெய்வமோ உங்களுக்கு பிடிச்ச என்ன கடவுளோ அந்த கடவுளை மனசார வேண்டிட்டு இந்த ஒரு கதையை கேட்க வாங்க அப்படிங்கிறத நான் உறுதியாக சொல்கிறேன். இந்த கதையை மட்டும் அலட்சியமாக யாரும் எடுத்துக்காதீங்க. அதெல்லாம் இருக்கட்டும் ப்ரோ, நீ எதுக்கு இப்போ இப்படி பேசிகிட்டு இருக்குன்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். இந்த கேள்விக்கான விடை இந்த வீடியோவோட இறுதியில் இருக்க போது. முதல்ல ஒரு விஷயத்தை நாங்கள் சொல்லிக்கிறேன். இப்போ நான் என்னுடைய நேம் அருண், ஆனால் நான் இங்கே நானா இல்லை அப்படிங்கிறது மட்டும் நாங்கள் உறுதியாக நான் சொல்லிக்கிட்டு இந்த கதையை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். எப்போவும் சொல்கிற மாதிரி தான், பயத்தை எதிர்கொள்ள தயாராக இருங்கன்னு நான் அந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறதில்ல. கடவுள் மேலே பாரத்தை போட்டுட்டு அதுக்கப்புறமா பயத்தை எதிர்கொள்ள தயாராக இருந்துக்கோங்க. வெல்கம் பேக் டு த நியூ வீடியோ. நான் உங்கள் அருண். இந்த சம்பவம் எங்கே நடக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, தேவமகாக்குறிச்சி கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல. கிருஷ்ணகிரி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமம் தான். அந்த கிராமத்தில் முன்னாடி நடக்கப்பட்ட ஒரு அமானுஷமான சம்பவத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த சம்பவத்தில் குறிப்பிடத்தக்க நபர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் பொழுது ஒரு பெண்ணு தாங்க, மலர்விழி. இந்த பெண்ணுடைய பேரில் இருக்கிற மலர் மாதிரியே இந்த பெண்ணுடைய மனசு ரொம்ப பூ மாதிரி தங்கமான மனசுன்னு கூட சொல்லலாங்க. அந்த ஊரில் வாழ்ந்துட்டு இருக்கவங்களுக்கு இந்த பொண்ணு பிறந்ததுலேருந்து ரொம்ப உதவியாகவும் இருந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் யாராச்சும் அவங்க கிட்ட போய் ஏதாச்சும் கேட்டால் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்களாங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல குணம் படைச்ச ஒரு பெண்ணு தான் மலர்விழி அப்படிங்கிற பெண்ணு. இந்த ஊருக்கே செல்ல பிள்ளையான மலர்விழிக்கு ஒரு நாள் திருமணமாகிற ஏஜ் வருதுங்க. அப்படி ஆனதுமே மாப்பிள்ளை தேடுறாங்க. ஆனால் அந்த ஊரில் ஆல்ரெடி வாழ்ந்துட்டு இருக்க சிவபாலன் அப்படிங்கிற பையனை மலர்விழிக்கு ரொம்ப பிடிச்சிருந்த காரணத்தினால இப்போ சிவபாலனுக்கும் மலர்விழிக்கும் ஜாம்னு திருமணம் நடந்திருக்குங்க. ஸோ அப்படி திருமணம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் மலர்விழியோட லைஃப், அந்த இல்லற வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமாக தான் போய்கிட்டு இருந்திருக்குது. ஆனால் அந்த சந்தோஷமும் ரொம்ப நாள் நிலைக்கலைங்க. கிட்டத்தட்ட அவங்களுக்கு திருமணமாகி 2 மாத காலங்கள் ஆகுது. 2 மாதங்கள் காலம் கழிச்சு ஒரு நாள் நள்ளிரவு ஒரு 2:30 மணி இருக்குங்க. சிவபாலனும் அவங்களுடைய மனைவியும் பார்த்தீங்கன்னா அந்த அவங்களுடைய ரூமில் தூங்கிட்டு இருந்திருக்காங்க. அப்போ திடீர்னு யாரோ ஒரு பெண்மணி முணங்குற மாதிரி சத்தம். அது யார் முணங்குறான்னு பார்த்தீங்கன்னா இது மலர்விழி தான் முணங்கிட்டு இருந்திருக்காங்க. உடனே சிவபாலனுக்கு முழிப்பு வந்துருச்சு. நைட்டு 2:30 மணிக்கு என்னடா அந்த மாதிரி சத்தம் கேட்குது அப்படிங்கிற மாதிரி முழிச்சிட்டு சவுண்டு எங்கேருந்து வருதுன்னு பார்த்தா மலர்விழி வாயிலிருந்து வந்துட்டு இருக்கு இல்லையா. ஸோ உடனே மலர்விழி அந்த பக்கமாக திரும்பி படுத்திருக்காங்க. அவங்கள டக்குன்னு திருப்பி இந்த பக்கமாக திருப்பி பார்த்தீங்கன்னா என்னாச்சு, ஏன் இப்படி முணங்குறேன்னு சொல்லிட்டு திருப்பி பார்த்துருக்காரு. பார்த்தா மலர்விழி தன்னுடைய அந்த வலது கை இருக்கு பாருங்க, அதை நெஞ்சில் இந்த இடத்துல இதயத்துக்கு பக்கத்தில் வச்சுட்டு ஒரு மாதிரி ஏதோ வழியில் முணங்குவாங்க தெரியுமா, அந்த மாதிரி பயங்கரமாக முணங்கிக்கிட்டு இருந்திருக்காங்க. உடனே இவர் கணவன் சிவபாலன் என்ன பண்ணுறாருன்னா, என்னமாச்சு, என்ன சொல்ல மாட்டியா என்கிட்ட, ஏன் என்ன நெஞ்சை பிடிச்சி அழுதுட்டு இருக்க, உனக்கு என்னாச்சுமா அப்படிங்கிற மாதிரி சிவபாலன் ரொம்ப அதிர்ச்சியில் கேட்குறாருங்க. அப்படி கேட்டதுமே மலர்விழி எதுவுமே அவங்களால பேச முடியல. பொறுமையாக அப்படி படுத்துட்டு இருந்தவங்க எந்திரிச்சு உட்காந்துட்டு, என்னன்னு தெரியலங்க, திடீர்னு நைட்டு ஒரு 12 மணிக்கு அப்புறம் தூங்கிட்டு இருந்தேன், டக்குன்னு ஏதோ மூச்சு நிற்கிற மாதிரி இருந்து எந்திரிச்சு பார்த்தேன், நெஞ்சு பயங்கரமாக வலிச்சிட்டு இருக்குது. ஸோ இந்த கை இடது கை ரொம்ப ஒரு மாதிரி இழுத்துக்கிட்டு போகுது, வலிக்குது அப்படிங்கிற மாதிரி, எனக்கு என்னன்னு தெரியல, மூச்சு கூட விட முடியலைங்க, கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி மலர்விழி ஒரு சில வார்த்தைகளை கணவன் சிவபாலன் கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்படி சொல்லிக்கிட்டதை கேட்ட உடனே, என்னம்மா இது, நீ அப்போவே சொல்லியிருந்தா உடனே பக்கத்தில் இருக்க வைத்தியர்கிட்ட கூட்டி போயிருப்பேன்ல, சரி இரு நான் ஃபஸ்ட்டு தண்ணி எடுத்துகிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு சிவபாலன் என்ன போயிருக்காருன்னா கிச்சனுக்கு போய் தண்ணி எடுக்க போயிருக்காருங்க.
அப்படி தண்ணியை கொண்டு வந்ததுக்கப்புறம் இவர் பார்த்துருக்காரு, மனைவி வந்துட்டு உட்கார வச்சுட்டு தானே போயிருந்தாங்க. ஆனால் அந்த இடத்துல ஒரு மாதிரி வந்துட்டு சுயநனவு இல்லாமல் சரிஞ்ச மாதிரி கிடந்திருக்காங்க. உடனே ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா அந்த செம்பு தண்ணியை வந்துட்டு கீழே வச்சுட்டு மனைவியை போய் எழுப்பியிருக்காங்களாங்க. பேரை சொல்லி சொல்லி கூப்பிடுறாங்க, மலர்விழி மலர்விழின்னு. பட் அந்த பொண்ணுகிட்டேருந்து எந்த ரெஸ்பான்ஸையும் காணும். செவுட்டில் 2 பக்கம் பொறுமையாக தட்டி தட்டி என்னாச்சு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்ருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அந்த செம்பில் தண்ணி கொண்டு வந்திருந்தார் இல்லையா, இதை தூக்கி அந்த பொண்ணுடைய ஃபேஸில் வந்துட்டு தெளித்து அந்த பொண்ணை எழுப்பிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இந்த சவுண்ட்லாம் கேட்கறத வச்சே பார்த்தோன்னா, இப்போ அந்த கணவன் சிவபாலனுடைய அம்மா அப்பா அவங்க வீட்டில் தான் இருக்காங்க. அவங்க 2 பேருமே வந்துட்டாங்கங்க. வந்து என்னாச்சுப்பா அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சிவபாலன் வந்துட்டு கண்ணீர் விட்டு அழுதுகிட்டே இருக்காரு. அழுதுகிட்டே அவங்க அம்மாட்ட அப்பாட்ட என்ன சொல்கிறாருன்னா, என்னாச்சுன்னு தெரிலமா, நெஞ்சு வலிக்குன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. ஸோ தண்ணி கொண்டு வந்து குடிக்கலாம்னு சொல்லிட்டு தண்ணி எடுக்க போயிட்டு வந்து பார்க்க இந்த மாதிரி வந்துட்டு பேச்சு மூச்சு இல்லாமல் இருக்கா. எதுவும் ஆயிருக்காது இல்லை, எனக்கு பயமாக இருக்குதுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி அந்த அந்த இடத்துல ஒரு நபர் உண்மையாகவே என்ன பண்ணியிருந்தா என்ன பண்ணியிருப்பாங்களோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் பேசிக்கிட்டு இருக்காரு சிவபாலன்க. ஸோ உடனே அதெல்லாம் ஒன்றும் ஆயிருக்காருப்பா, நீ பத்திரமா இரு, நான் போயிட்டு வைத்தியரை கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு சிவபாலனுடைய அப்பா என்ன பண்ணுறாருன்னா, அந்த ராத்திரி ஒரு 4-5 வீடு தள்ளி தாங்க வைத்தியர் வீடு. ஸோ அவங்க வீட்டுக்கு போய் கூப்பிடலான்னு சொல்லிட்டு அந்த வைத்தியரை போய் கூப்பிட போயிருக்காங்களாம். அப்படி கூப்பிட்டதுக்கப்புறம் என்ன இருக்குதுன்னா, வைத்தியர் வீட்டுக்கு வந்திருக்காரு. அப்படி வைத்தியர் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காரு வந்துட்டு, பொண்ணு கையை பிடிச்சி பார்த்துருக்காருங்க. கையை பிடிச்சி பார்த்தவருக்கு என்ன தெரிஞ்சுன்னு தெரில, ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார். என்னன்னா, அம்மா என்னை மன்னிச்சிருங்க, உங்கள் வீட்டு மருமக இறந்து போயிட்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை அந்த வைத்தியர் சொல்லியிருக்காருங்க. ஸோ இதை கேட்டதும் கணவர் வந்துட்டு துடிச்சு போயிட்டாருங்க. அவர் நம்பவே இல்லை. இல்லை அப்படிலாம் இருந்திருக்காது, நீங்கள் திரும்ப ஒருக்க பாருங்கள், என் மனைவிலாம் அந்த மாதிரிலாம் ஆயிருக்காது, வெறும் சாதாரண நெஞ்சு வலி தான் சொன்னா அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல ஒரு பாச போராட்டமே நடந்திருக்குது. பட்டு அந்த பொண்ணு இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. இறந்து போயிட்டாங்க, என்ன பண்ணன்னு தெரியல. இப்போ அவங்க அம்மா அந்த பையனுடைய அம்மா என்ன மட்டும் பண்ண முடியுங்க. ஸோ எல்லாரும் குடும்பத்தோடு உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. அப்படி மறுநாள் காலையிலேயே ஆகுது, விஷயம் ஊர் ஃபுல்லாக தெரிய ஆரம்பிக்குது. ஏன்னா அந்த பொண்ணு ஊருக்கே செல்லப்பிள்ளை ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், அதே ஊரில் தான் இருக்க இன்னொரு பையனை இப்போ கல்யாணம் பண்ணியிருக்கிறதுனால அப்படி ஒட்டுமொத்த ஊரே பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த பொண்ணுடைய வீட்டிற்கு சாவுக்கு வந்திருக்காங்க. சாவுக்கு வந்தது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணுக்கு செய்ய வேண்டிய அந்த சடங்குலாம் இருக்க பாருங்க. ஏன்னா அந்த ஒரு பொண்ணு சுமங்கலி இல்லையா, அந்த பொண்ணுக்கு செய்ய வேண்டிய சடங்கு சம்பிரதாயம் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சு அந்த பொண்ணு குங்குமத்தெல்லாம் பெருசாக வட்டமாக வச்சு எல்லாத்தையும் பண்ணிட்டு இப்போ வந்துட்டு தென்னை ஓலையில் வந்துட்டு அந்த பொண்ணுக்கு தேவையான பாடை செஞ்சு கொண்டு போகணும் இல்லையா, தென்னை ஓலையில் பாடையும் செஞ்சு எல்லாம் ரெடியாக வச்சுருக்காங்களாங்க. அது போக அந்த மண் சட்டியில் வந்துட்டு இந்த கொல்லி வைக்கிறதுக்கான கங்கை அந்த மண் சட்டியில் தான் வச்சுருந்துருப்பாங்களாம். அது வந்துட்டு யார் எடுத்துகிட்டு போவாங்கன்னா, சுடுகாட்டுக்கு வரைக்கும் இந்த பெண்ணை கொல்லி வைக்க போகிறவர் யாரோ அவருடைய கணவன் சிவபாலன் இல்லையா, சிவபாலன் தான் வந்துட்டு அந்த கொல்லி வைக்கிறதுக்கான கங்கை தூக்கிட்டு போனாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா ஏற்பாடும் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ எல்லாரும் ஊரே சேர்ந்து அழுது அந்த பெண்ணுடைய பிணம், அதாவது மலர்விழியோட பெண்ணுடைய பிணத்தை அந்த பாடையில் வச்சு இப்போ வந்துட்டு சுடுகாட்டுக்கு அனுப்பி வச்சுருக்காங்களாம். இப்போ அந்த பெண்ணுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த சிவபாலன்கிறவர் அந்த கங்கை கையில் ஒரு சட்டியில் பிடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருந்திருக்காரு. அழுதுகிட்டே போகிறாருங்க. அவரால் வேறு என்ன பண்ண முடியும், அழுதுகிட்டே போகிறாரு. அங்கே போனதுக்கப்புறம் சுடுகாட்டில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த தகனம் பண்ணுறதுக்காக வந்துட்டு இந்த கட்டையெல்லாம் அடுக்கி வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி அடுக்கி வச்சுருக்கிறதுக்கு மேலே இப்போ அந்த பெண்ணுடைய டெட் பாடியை தூக்கி வச்சுட்டு இப்போ என்ன பண்ணுறாருன்னா, அந்த வெட்டியான் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு, வாய்க்கரிசி போடுறவங்கலாம் போடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்லியிருக்காருங்க. உடனே இப்போ எல்லாரும் அந்த டெட் பாடியை வந்துட்டு சுற்றிட்டு வந்துட்டு வாக்கியரிசி போட்டு 3 ரவுண்டு, அதாவது இடது கையில் வந்துட்டு வாக்கியரிசியை போட்டு 3 ரவுண்டு அப்படியே சுற்றி வந்திருக்காங்க. சுற்றி வந்ததுக்கப்புறம் என்ன ஆகுது, அந்த சாணி அந்த இது வரட்டி இருக்குது பார்த்தீங்களா, அந்த வரட்டியெல்லாம் வந்துட்டு அந்த பெண்ணுக்கு மேலே ஃபுல்லாக அடுக்கி வச்சுட்டு கடைசியாக பார்க்குறவங்க பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி அந்த பெண்ணுடைய ஃபேஸையும் வந்துட்டு மூடி வச்சுருந்தாங்க. சிவபாலன் அந்த இடத்துல எப்படி அழுதாருன்னா, அவரால் வந்துட்டு பைத்தியம் பிடிச்சி போன மாதிரி வந்துட்டு உட்காந்து அழுதுகிட்டு இருந்திருக்காராம். அப்புறம் அந்த அழுகையெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அந்த ஒரு ஏதோ மண் சட்டியில் தண்ணி வச்சுருந்தாங்களாங்க, அந்த தண்ணியை வந்துட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஓட்ட போட்டு ஒழுக அப்படியே அந்த டெட் பாடியை சுற்றி வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்குன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா வந்துட்டு இப்போ கடைசியாக கொல்லி வைக்க போகணும் இல்லையா, இப்போ அந்த சிவபாலன் கையில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவர் கொண்டு வந்த கங்கை வச்சு ஒரு கட்டையில் தீ பிடிக்க வச்சுட்டு அந்த தீயை வந்துட்டு அந்த பெண்ணுடைய உடம்பு மேலே வைக்க போகணும். அதாவது அவருடைய மனைவியோட உடல் அங்கே இருக்குது, அதுக்கு மேலே இவர் கொல்லி வைக்க போகணும். அந்த சுச்சுவேஷனில் இருந்துகிட்டு இருக்கும்போது தான் சிவபாலன் வந்துட்டு ஒரு செகண்ட் கொல்லி வைக்காமல் அப்படி ஃப்ரீஸ் ஆகி நின்றுட்டுருக்காரு. உடனே எல்லாரும் வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, எப்பா வைப்பா, இன்னொருத்தர் கூட அவர் சிவபாலன் கையை பிடிச்சி வைக்கிறது கிட்ட கொண்டு போகிறாரு. அந்த செகண்ட் சிவபாலன் வந்துட்டு டே தள்ளிப்போ அப்படிங்கிற மாதிரி ஒரு செகண்ட் வந்துட்டு சவுண்ட் விட்டுருக்காருங்க. அது எதுக்குன்னு யாருக்குமே தெரியல. அப்போ வந்துட்டு ஊர் மக்கள் அந்த சுடுகாட்டில் நின்றுட்டு இருக்கவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எப்பா இருப்பா, அவன் மனைவி இறந்து போயிருக்கா, 2 மாதம் தான் ஆச்சு கல்யாணம் ஆகி, பப்பா கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படிங்கிற மாதிரி அந்த கூட்டத்தில் ஒரு ஆள் சொல்லவே, கொஞ்சம் நேரம் கழிச்சு என்ன ஆகுதுன்னா, அந்த வரட்டி வச்சுருக்காங்க இல்லையா, அதாவது வந்துட்டு வட்டமாக வரட்டி வச்சுருப்பாங்க, சாணி வரட்டி, அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அசைய ஆரம்பிச்சிருக்குதுங்க. இதெல்லாம் அசைகிறத பார்த்தோன்னே சிவபாலனுக்கு மூஞ்சில் லைட்டாக ஒரு சிரிப்பு. ஏன்னா சிவபாலன் எதுக்கு கொல்லி வைக்காமல் இருந்தாருன்னா, அவர் காதுக்கு மட்டும் ஒரு முணங்குற சவுண்டு கேட்டிருக்குது. இந்த முணங்குற சவுண்டு எப்போ கேட்டதுன்னா, முந்தின நாள் வந்துட்டு அந்த பொண்ணு இறக்கிறதுக்கு முன்னாடி தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு முணங்குற சவுண்டு கேட்டது இல்லையா, அதே சவுண்டு தான் இப்போ சிவபாலன் கேட்டுருந்துச்சு. அதனால தான் அவர் வந்துட்டு அப்படியே அமைதியாக நின்றுட்டு இருந்தார் கொல்லி வைக்காமல்.
இப்போ அதே மாதிரி தான் ஒரு முனங்குற சவுண்டு கேட்டுன்னு சொல்லிட்டு இவர் வைக்காம இருந்துட்டு இருந்தாரு. இப்போ அந்த வரட்டிலாம் அசையறத பார்த்த அடுத்த நிமிஷம் என்னாச்சுன்னா, ஊர் மக்கள்லாம் அப்படியே ஸ்டன் ஆகி ஒரு மாரி பயத்துல நின்னுட்டு இருக்காங்களாங்க. பயத்துல நின்னது மட்டும் இல்லாம எல்லாரும் என்ன ஒரு வார்த்தைய சொல்றாங்கன்னா, "எப்பா சீக்கிரம் கொல்லி வைப்பா, சீக்கிரம் வைப்பா, அசையுது பாருப்பா" அப்படிங்கிற மாரி எல்லாரும் கொல்லி வைக்க தான் சொல்றாங்க. ஆனா சிவபாலன் மட்டும் அப்படியே நின்னுகிட்டு இருக்காருங்க. அவர் கைய யாராச்சும் பிடிக்க வந்தா கூட புடிச்சு கோவமா புடிச்சு தள்ளி விட்டுட்டு இருக்காரு. அப்படி இருந்துட்டு இருக்கும்போது தான் திடீர்னு எங்க இருந்துன்னே தெரியாத ஒரு பலத்த காத்து, அதுவும் குளிர்ந்த காத்துங்க. அந்த காத்து அப்படியே நம்மள உறைய வைக்கிற லெவல் குளிரா இருக்கும். அந்த மாரி ஒரு குளிர்ந்த காத்து செம்ம ஸ்பீடா அடிச்சிருக்குது. அடிச்சதுல என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் மேல இருக்கக்கூடிய அந்த வரட்டி வச்சிருப்பாங்க இல்லையா? சாணி வரட்டி காஞ்சு போனது. ஒரு சிலது அப்படியே பறந்து போய் விழுதுங்க. விழுந்ததுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, எல்லாரும் அந்த இடத்த அந்த பொண்ண சுத்தி ஒரு மாரி பார்த்துட்டு இருக்காங்க. காத்து அடிக்கிறதுல எல்லாருடைய வேஷ்டி எல்லாமே பறக்க ஆரம்பிக்குது. அப்படி இருந்துட்டு இருக்கும்போது தான் அந்த ஒரு நிகழ்வு நடந்திருக்குதுங்க. அது என்னன்னா, பட்டார்னு அந்த பொண்ணுடைய கண்கள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு திறக்கப்படுது. 2 கண்ணு இப்படி பட்டார்னு தொறந்துருக்காங்க அந்த பொண்ணு. தொறந்ததுமே அங்க இருக்கிற பாதி பேர் தெரிச்சு ஓடிட்டானுங்கங்க பயந்து போய். இப்ப சிவபாலன் மட்டும் அந்த கையில அந்த கொல்லிக்கட்டையோட அப்படி விறகோட நின்னுட்டு இருந்திருக்காரு. நின்னதுக்கு அப்புறமே என்ன இருக்குன்னா, அந்த பொண்ணு பொறுமையா அந்த மேல இருக்க சாணியெல்லாம் எடுத்து போட்டுட்டு வாயில வேற அரிசி இருக்கும் பாருங்க. அந்த பொண்ணு அப்படி அந்த கொல்லிக்கட்டையிலேருந்து எந்திரிச்சு கீழ உட்காருதாங்க. கால போட்டு உட்காந்துட்டு வாயில இருக்கிற அந்த அரிசியெல்லாம் வந்துட்டு துப்பிட்டு கணவனை பார்த்து கேட்குறாங்க, "என்னாச்சுங்க? என்ன பண்ண போறீங்க?" அப்படிங்கிற மாரி ஒரு வார்த்தைய கேட்குறாங்க. இந்த இடத்துல வேற யாராச்சும் இருந்தா என்னங்க பண்ணியிருப்பீங்க? யோசிச்சு பாருங்க. இப்ப ஏதோ கணவனாவே இருந்தா கூட, அந்த கணவனுக்கு மைண்ட் செட் என்னவா இருந்திருக்கும்? அந்த பொண்ணு உண்மையாவே உயிரோட இருந்து, இப்ப இந்த மாரி அந்த பொண்ண கொண்டு போய் எரிக்கவைக்கு கொண்டு போகும்பொழுது, கரெக்ட்டா எரிக்கிறதுக்கு முன்னாடி அந்த பொண்ணு எந்திரிச்சாங்கன்னா, கணவனுக்கு எவ்வளோ பெரிய ஒரு கில்ட் ஃபீல் இருக்குமோ, அந்த கில்ட் ஃபீல் கணவனுக்கு இருந்துச்சுங்க. அப்படி இருந்தது மட்டும் இல்லாம, இன்னொரு அந்த கில்ட் ஃபீலுக்கு நேர் ஆப்போசிட் கோவமும் கணவனுக்கு இருந்துச்சு. யார் மேலன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, அந்த வைத்தியர் சொன்னாரு இல்லையா, கடைசியா அந்த பொண்ணு இறந்து போயிட்டான்னு சொல்லிட்டு, அந்த வைத்தியர் மேலயும் வந்துட்டு கோவம் கணவருக்கு பயங்கரமா இருந்திருக்குதுங்க. ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, கணவர் உடனே அந்த பொண்ண வந்துட்டு அந்த சுடுகாட்டுல அந்த தகன மேடைக்கிட்டயே உட்காந்து கட்டி பிடிச்சிட்டு, "அம்மா என்ன மன்னிச்சிரும்மா, நான் வந்துட்டு வேணும்னு பண்ணல. எல்லாரும் வந்துட்டு என்ன ஏமாத்திட்டாங்கம்மா, நீ இறந்து போயிட்டன்ட்டு. அதனால தாம்மா இந்த மாரி முடிவுக்கு நான் வந்துட்டேன். சத்தியமா வந்துட்டு என் முடிவு எதுவுமே கிடையாதும்மா. எல்லாம் அந்த வைத்தியர் அவன் தாம்மா பாழா போனவன் காரணம்" அப்படிங்கிற மாரி அந்த பொண்ணுட்ட சொல்லி அழுதுட்டு இருந்திருக்காரு. ஆனா அந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கணவன் கட்டி பிடிச்ச அடுத்த ஒரு சில வினாடிகள் இவர் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமே, கணவன கைய பிடிச்சு கீழ தள்ளி விட்டுருக்காங்களாமா. தள்ளி விட்டது மட்டும் இல்லாம வந்துட்டு, "இதுக்கப்புறம் இந்த மாரிலாம் வந்துட்டு என் பெர்மிஷன் இல்லாம என்ன கட்டிப்பிடிக்கிற, தொடுற வேலைலாம் வச்சுக்காதீங்க பார்த்துக்கங்க" அப்படிங்கிற மாரி சுடுகாட்டிலேயே சொல்லியிருக்காங்களாம். கணவரும் என்ன நினச்சிட்டாருன்னா, ஓகே இந்த ஒரு சம்பவம் நடந்ததுனால தான் ஒய்ஃப் இந்த மாரி கோவத்துல இருக்காங்க அப்படிங்கிற மாரி நினச்சிட்டு, "சரிம்மா வா வீட்டுக்கு போலாம்" அப்படிங்கிற மாரி வந்துட்டு ஒய்ஃபை கூப்பிட்டுருக்காங்களாங்க. உடனே ஒய்ஃபும் வந்துட்டு நடந்து வந்துட்டு இருக்காங்களாம். ஆனா இங்க தான் ஒரு விஷயம். இப்போ ஒய்ஃபை கூப்பிட்டுட்டு திரும்ப அந்த சுடுகாட்டை விட்டு ஊருக்குள்ள போகும்பொழுது, ஊர் மக்கள்லாம் அந்த பொண்ண பேயாவும் பார்க்கல, வேற ஒரு பிசாசாவும் பார்க்கலங்க. கையெடுத்து கும்பிட்டுருக்காங்களாங்க. ஏன்னா இந்த பொண்ணு ஒரு தெய்வ பிறவி. யாருக்கும் கிடைக்காத ஒரு அபூர்வம் இந்த பொண்ணுக்கு கிடைச்சிருக்குது. இந்த பொண்ணுக்கு சாவே கிடையாது. இந்த பொண்ணுக்கு பயங்கரமான வரம் இருக்குது, சாகாத வரம். ஸோ அதனால இந்த பொண்ணுகிட்ட போய் நம்ம கேட்டா நமக்கு ஏதாச்சும் நமக்கு வேண்டியது கிடைக்கும் அப்படிங்கிற மாரி ஊர் மக்கள்லாம் ஒரு மாரி மூட நம்பிக்கையில ஒரு மாரி டிஃபரெண்ட்டா பேச ஆரம்பிச்சுட்டாங்களாங்க. அப்படி பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறமே இப்போ அவங்க வீட்ல வந்துட்டு வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்திருக்காங்க. வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்து அந்த பொண்ணுக்கு தலையோடி தண்ணியெல்லாம் ஊத்தி எடுத்து எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வீட்ல உட்கார வச்சிருக்காங்களாங்க. அப்படி ஒரு 2 வாரம் காலம் போயிருது. இந்த 2 வாரமும் அந்த பெண் மலர்விழி அப்படிங்கிற பெண் எந்த மாதிரி ஒரு தோற்றத்துல இருக்காங்கன்னா, யார்கிட்டயும் பேச மாட்டாங்க. என்னன்னு கூட பேச மாட்டாங்க. நம்ம போய் இப்ப பேசினா கூட என்னாச்சும்மா நீ ஓகேவான்னு கேட்டா கூட மூஞ்ச அப்படியே திருப்பிக்கிட்டு உட்காந்துக்கிடுவாங்களாம். ஒழுங்கா சாப்பிடவும் மாட்டாங்க. அந்த பொண்ணு வந்துட்டு என்ன சாப்பிடுறாங்க, எப்போ தூங்குறாங்க, எப்போ தண்ணி குடிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் யாருக்குமே தெரியாம தாங்க இருந்திருக்குது. அந்த மாதிரி தான் மலர்விழி பார்த்தீங்கன்னா ஒரு 2 வார காலமா இருந்துட்டு இருக்காங்க. ஆனா இந்த 2 வார காலமும் அந்த வீட்ல பல மர்மமான, அமானுஷ்யமான விஷயங்கள் நடந்துட்டு இருக்குது. முதல் அமானுஷ்யமான விஷயம் நம்ம சொல்ல முடியாது. அது என்னன்னா, எப்பவுமே இல்லாம அவங்க வீட்ல பார்த்தீங்கன்னா வந்துட்டு கோழி வளர்க்குறது வழக்கம், ஆடு வளர்க்குறது வழக்கங்க. அப்படி இருக்கும்போது என்னன்னா, இந்த பொண்ணு என்னைக்கு வீட்டுக்கு வந்தாங்களோ, அன்னையிலிருந்து பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து டெய்லி வந்துட்டு ஆடா இருக்கட்டும், கோழியா இருக்கட்டும் காணாம போய்க்கிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லாம, ஸோ ராத்திரி வீட்டுக்கு பின்னாடி தான் ஆக்சுவலி வீட்டுக்கு பின்னாடி தான் ஆடு, கோழிலாம் இருக்கும் இல்லையா? வீட்டுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா வந்துட்டு நாய்கள் குலைக்கிறதும் வந்துட்டு டெய்லி வாடிக்கையா இருந்துட்டே இருந்திருக்குது. ஸோ இப்போ மலர்விழியோட கணவரும் பார்த்தீங்கன்னா, இந்த 2 வார காலமே பார்த்தீங்கன்னா 2 பேரும் ஒரே ரூம்ல ஒண்ணா தூங்கல. மலர்விழி தனியா நான் இருந்துக்கிறேன் அப்படிங்கிற மாரி, என்ன தனியா விடுங்க அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, வேற ஒரு சின்ன ஒரு குச்சி ரூம்ல தான் மலர்விழி இருந்துட்டு இருக்காங்க. கணவர் நார்மலா வந்துட்டு அவருடைய பெட்ரூம்ல வந்துட்டு படுத்து தூங்கிட்டு இருக்காருங்க. இப்படி இருந்துட்டு இருக்கும்போது தான் ஒரு நாள் வந்துட்டு திரும்பவும் நாய் குலைக்க ஆரம்பிச்சிருக்குது. கணவர் வந்துட்டு இன்னைக்கு யார்ரா கள வாங்குறான் பார்த்துடலாம் அப்படிங்கிற மாரி முடிவு பண்ணி, அந்த அவங்க வீட்டுக்கு பின்னாடி அந்த ஜன்னல் வழியா எட்டி பார்த்தா கிளீனாவே பின்னாடி என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரியுங்க. இவரு போயிட்டு பின்னாடி அந்த ஜன்னல் வழியா எட்டி பார்த்துருக்காரு. அப்படி என்ன பார்த்தாருன்னு தெரியல. அப்படியே ஷாக் ஆனவரு நேரா திரும்ப ரூம்ல வந்து படுத்து தூங்கிட்டாருங்க.
அவர் என்ன பார்த்தாருன்னு அவருக்கே வந்துட்டு தெரியல அந்த டைமில். அப்புறம் தான் வந்துட்டு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு சண்டே அதுமா கணவர் என்ன சொல்கிறாருன்னா அவங்க அம்மா அப்பா கிட்ட, அம்மா இன்றைக்கி வந்துட்டு ரொம்ப பசிக்குது, இன்றைக்கி வந்துட்டு எனக்கு என்னென்னா வந்துட்டு நாட்டுக்கோழி அடித்து நீங்கள் வந்துட்டு குழம்பு வச்சு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு கணவர் கேட்டிருக்காருங்க. கேட்டதுமே அவங்க அம்மா என்ன சொல்லியிருக்காருங்கன்னா, சரிப்பா பின்னாடி இருந்து ஒரு கோழியை பிடிச்சி வெட்டி க்ளீன் பண்ணி கொண்டு வா அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் இவங்கெல்லாம் எதிர்பார்த்தவங்களோ எதிர்பார்க்கவே தெரியல. அங்கேருந்து ஒரு குரல், யார் குரல்னா வந்துட்டு மலர்விழியோட குரல். என்ன சொல்லுதுன்னா வந்துட்டு, ஏங்க நீங்கள் வந்துட்டு எனக்கு காய்கறி வாங்க வேண்டியிருக்குது, நிறைய காய்கறி தேவைப்படுது இந்த குழம்பு வைக்க, என்ன நீங்கள் போயிட்டு காய்கறி வாங்கிட்டு வந்துருங்க, இந்த கோழியை வெட்டி கழுவி வைக்கிற வேலையை நான் பார்த்துக்கிறேங்க, நான் வெளியே போனால் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, எல்லோரும் என்ன ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறாங்க, எனக்கு ஒரு மாதிரி இருக்குதுங்க, நீங்கள் போய் காய்கறி வாங்கிட்டு வந்துருங்க அப்படிங்கிற மாதிரி கணவர்கிட்ட மலர்விழி சொல்லிவிட்டு, மலர்விழி இப்போ வந்துட்டு கோழியை நறுக்கிறதுக்காக, அதாவது கோழியை பிடிச்சி வெட்டுறதுக்காக போகிறாங்க. ஆனால் கணவர் பார்த்தீங்கன்னா காய்கறி வாங்க போனாரான்னு கேட்டிங்கன்னா அப்படி தான் கிடையாது. என்ன ரீசன்னா, இப்போ மலர்விழி பின்வாசலுக்கு அந்த கோழியை பிடிச்சி வெட்டுறதுக்கு போயிட்டாங்க. போனதுக்கப்புறம் இப்போ கணவர் என்ன பண்ணுறாரு, நேற்று ராத்திரி ஒரு ஜன்னலை எட்டி பார்த்தாரு இல்லையா, அதே ஜன்னலில் தான் இப்போ என்ன பண்ணுறாருன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நின்று அவர் மட்டும் எட்டி பார்த்தார். அவங்க அம்மா அப்பா கிட்ட யார்ட்டையும் சொல்லலைங்க. இவர் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக திரும்ப ஒருக்க ஜன்னல் வழியாக எட்டி பார்த்துட்ருக்காரு. அப்படி எட்டி பார்த்துட்டு இருக்கும்போது தான் இப்போ மலர்விழி என்ன பண்ணுறாங்க, பின்னாடி நடந்து போனவங்க அந்த கோழி கூட்டுக்குள்ளே கையை விட்டு ஒரு சேவல் அப்படியே பிடிச்சிருக்காங்க. பிடிச்சவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இப்படி பார்த்துருக்காங்க. அந்த சேவலுடைய கண்ணையும் இவங்க கண்ணையும் வந்துட்டு நேருக்கு நேராக இருக்க மாதிரி இப்படி பார்த்துட்டு ஒரு செகண்ட் பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டு ரைட்டு பின்னாடி யாராச்சும் இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி சுற்றி முற்றி பார்த்துருக்காங்களாங்க. அடுத்த நிமிஷமே என்ன இருக்குதுன்னா வந்துட்டு அந்த சேவலுடைய கழுத்தை பிடிச்சி இழுத்து திருவிட்டு அந்த கழுத்தை வாயை வச்சு கடித்து தனியாக துண்டாக துப்பிட்டு அந்த சேவலுடைய இப்போ கழுத்தை தனியாக பிச்சோன்னா என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா அந்த உடம்பு மட்டும் இருக்கும், கழுத்து பகுதியிலேருந்து ரத்தம் பீச்சி அடிச்சுட்டு இருக்கும் இல்லையா, அந்த ரத்தம் பீச்சி அடிக்கிறத வாயை வச்சு அப்படியே உறிஞ்சி குடிச்சிருக்காங்களாங்க மலர்விழி. இதை பார்த்து ஹஸ்பண்டு ஒரு செகண்ட் அப்படியே ஸ்டன் ஆகி போயிட்டாராம். அப்படி இருந்துட்டு இருக்கும்போது இப்போ திரும்பவும் அந்த நாய் வந்து ராத்திரி ஒரு நாய் குலைக்கும் இல்லையா, அந்த நாய் வந்து இப்போ அவங்கள பார்த்து குலைச்சிக்கிட்டு இருந்திருக்காங்க. இப்போ மலர்விழி என்ன பண்ணியிருக்காங்கன்னா தலையை பிச்சு துப்பி போட்டாங்க இல்லையா, அந்த தலையை தூக்கி நாய்கிட்ட போட்டிருக்காங்களாம். அதை நாய் சாப்பிட்டுட்டு அமைதியாக இருந்துட்டு இருக்காங்க. இவங்க சரி அந்த தலையை அப்படி உறிஞ்சிட்டாவது திரும்ப அந்த கோழியை கொண்டு வருவாங்கன்னு பார்த்துருக்காங்க. அப்படி தான் இல்லையாங்க, கோழி இறகுலாம் இருந்திருக்குது. அப்படி வாயோட வச்சு குடலை கூட எதுவுமே ரிமூவ் பண்ணலையாங்க. அப்படி அந்த கோழியை உயிரோட பச்சையாக வச்சு முழுசாக சாப்பிட்டு முடிச்சிருக்காங்களாம். கணவர் அந்த பொண்ணு சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் இங்கேருந்து அப்படி பார்த்துக்கிட்டே இருந்திருக்காங்க. அப்படி இந்த பொண்ணு ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, ஹஸ்பண்ட் வந்துட்டு என்ன பண்ணுறாரு, வீட்டில் இருந்து ஆல்ரெடி இருந்த பழைய காய்கறியை ஒரு இதை கவரில் போட்டு எடுத்துகிட்டு நேராக பின்வாசலுக்கு வந்திருக்காருங்க. வந்தவர் மலர்விழி அங்கே நின்றுட்டு இருந்தாங்க இல்லையா, அப்படி அந்த பக்கமாக திரும்பி அவங்கள கூப்பிட்ருக்காங்க. மலர்விழி இங்கே வாமா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு கணவர் கூப்பிட்ருக்காராங்க. கூப்பிட்டதுமே என்ன இருக்குன்னா மலர்விழி ஒரு மாதிரி பதட்டத்தோடு டக்குன்னு திரும்பி பார்த்துட்டு வந்திருக்காங்களாங்க. என்னாச்சுங்க உங்களுக்கு காய்கறி தானே வாங்க போக சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி மனைவி சொல்லியிருக்காங்க மலர்விழி. இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா வந்துட்டு அதெல்லாம் நான் வாங்கிட்டு வந்துட்டு நான் பிடிமா நீ கோழி வெட்டினேன் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்பொழுது அந்த பொண்ணு வந்துட்டு இல்லைங்க எனக்கு பிடிக்க பார்த்து அதுக்குள்ளே பறந்து போயிடுச்சு, நீங்களே பிடிச்சி கொண்டு வந்துருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி மலர்விழி சொல்லியிருக்காங்களாம். ஆனால் மலர்விழிட்ட பொய் இருக்குது அப்படிங்கிறது ஹஸ்பண்ட். எனக்கு ஹஸ்பண்ட் நடந்த விஷயத்தை கண்ணாலே பார்த்தாலும் மலர்விழி இன்னொரு விஷயத்தில் பச்சையாக மாட்டிக்கிட்டாங்க. அவங்களுடைய அந்த வாய் இருக்குது பார்த்து இந்த இடம்லாம் பிளட்டாக இருக்குது. அவங்க பேசும்பொழுது கூட அந்த ஒரு செடி நாத்தம்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது கெட்டுப்போன பொருளை சாப்பிட்டா எப்படி நாருமோ அந்த மாதிரி ஸ்மெல் வந்திருக்குது. சரி நான் போய் பிடிச்சிட்டு வரமா, நீ உள்ளே போய் சமையலுக்குள்ளே வேறுபாடு அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ண அப்படிங்கிற மாதிரி மலர்விழிட்ட சொல்லி இவர் அனுப்பிச்சி விட்ருக்காருங்க. அப்படி அனுப்பிச்சி விட்டதுக்கப்புறமே என்ன ஆகுதுன்னா இவர் போயிட்டு ஒரு கோழியை பிடிச்சி வெட்டி இந்த மாதிரி கொண்டு வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி அன்னைக்கு நாள் வந்துட்டு அதோட முடிஞ்சிருது. ஆனால் இப்போ இவருக்கு தூக்கமே இல்லை. அப்படி தூங்காமல் ஒரு ரூமில் இருந்துட்டு இருக்கும்போது தான் இவருடைய பெட்ரூம் கதவை யாரோ தட்டுறாங்க. நைட்டு ஒரு 9:30 மணிக்கு மேலே தான் யாரோ கதவை தட்டுறாங்க. ஸோ அப்படி தட்டினதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா இப்போ ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கதவை திறந்து பார்த்தா செம ஷாக்கு. மலர்விழி தான் இப்போ வந்துட்டு அவங்க பெட்ரூம் கதவை தட்டி உள்ளே வந்திருக்காங்க. வந்ததுமே வந்துட்டு இவர் கதவை திறந்திருக்காரு. மலர்விழி ரூம்குள்ளே வராங்க. வந்த உடனே ரூம் கதவை தாப்பா போட்டுருந்தாங்க. உடனே ஹஸ்பண்ட் என்ன கேட்குறாருன்னா வந்துட்டு என்னாச்சு, தனியாக தானே தூங்கிட்டு இருந்தேன், இன்றைக்கி என்ன ஏன் கூட வர அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஹஸ்பண்ட் மலர்விழிட்ட கேட்டிருக்காங்களாங்க. அப்படி கேட்டதுமே என்ன இருக்குது மலர்விழி, இல்லைங்க எத்தனை நாள் தான் நீங்களும் தனியாக இருந்துட்டு இருப்பீங்க, சரி எனக்கு தோணுச்சுங்க நம்ம ரொம்ப தப்பு பண்ணுறோமான்னு தோணுச்சு, அதனால தான் சரிங்க நான் உங்கள் கூட இன்றைக்கி இதுக்கப்புறம் நான் தூங்கிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு மலர்விழி வந்திருக்காங்க. ஹஸ்பண்டுக்கு ஆல்ரெடி பயம் இருந்தாலும் ஒரு சின்ன குழப்பம் இருந்துட்டு இருக்குது. நம்மள எதுவும் பண்ணிடுமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பத்தோட ஹஸ்பண்ட் இருந்துட்டு இருக்காரு. சரி எதுனாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹஸ்பண்டு தூங்குன மாதிரி நடிச்சுக்கிட்டே இருந்திருக்காராங்க. அப்படி இருந்துட்டு இருக்கும்போது ரொம்ப நேரம் கண்ட்ரோல் பண்ணியிருப்பார் போல். பட் அவரால் முடியல. ஒரு சுச்சுவேஷனில் ஹஸ்பண்டு தூங்கவும் செஞ்சுருக்காரு இந்த சிவபாலன் அப்படிங்கிறவர். திடீர்னு டைம் வந்துட்டு ஒரு 1:30-2 மணி போல் இருக்குங்க. அவருக்கு மூச்சு விட முடியல. ஹஸ்பண்ட் யாருக்கு, சிவபாலனுக்கு மூச்சு விட முடியல, மூச்சு திணறி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கழுத்து பக்கம்லாம் ஏதோ அமுக்கிற மாதிரி பிடிச்சி ஒரு மாதிரி வலிச்சிருக்குது. சடனாக கண்ணை திறந்து பார்த்த அந்த மனைவி மலர்விழி இருக்கா பாருங்க, இவர் மேலே உட்காந்துட்டு
கழுத்தை பிடிச்சி நெரிச்சிட்டு ஒரு மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்கல்லங்க, அப்படி கொடூரமான ஃபேஸை வச்சுட்டு. இதை பார்த்துட்டு கணவன் சிவபாலன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு டக்குன்னு முழிச்சு அந்த பொண்ணை பிடிச்சி அப்படியே மேலே கட்டிலேருந்து கீழே தள்ளி விட்டுருக்காராங்க. அப்படி தள்ளி விட்டதுமே சத்தம் கேட்டு கதவை தட்டிட்டு இருக்காங்க. வெளியே அவங்க அம்மா அப்பா கதவை தட்டிட்டு இருக்காங்க. என்னப்பாச்சு, என்னாச்சு, எந்த சத்தம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு தட்டிக்கிட்டு இருந்திருக்காங்க. உடனே இவர் வந்துட்டு அந்த கழுத்து வலி இருக்க பாருங்க, ஒரு மாதிரி மூச்சு திணறலோட அந்த கதவை போய் திறந்துட்டு அவங்க அம்மா கிட்ட போயிருக்காராங்க. அப்படி போனதுக்கு அடுத்த நிமிஷம் என்னாச்சுப்பா அப்படின்னு கேட்கும் பொழுது அங்கே மலர்விழி உட்காந்துட்டு ஓரமாட்டு அழுறாங்களாம். அப்படி அழுதானே இவங்க அம்மா அப்பா வந்துட்டு நேராக மலர்விழிக்கிட்ட போயிட்டாங்களாம். போனதுமே என்னாச்சும்மா, ஏன் அழுது அப்படின்னு கேட்கும்பொழுது, இல்லை அத்தை, நான் அங்கே தனியாக தானே தூங்கிட்டு இருந்தேன், என் கூட வந்து தூங்குன்னு சொல்லிட்டு என்னை வற்புறுத்தி இங்கே கூப்பிட்டு வந்து தூங்க வச்சாங்க. தூங்குனதுக்கப்புறம் என்னை போட்டு டார்ச்சர் பண்ணுறாங்க, நான் முடியாதுன்னு சொல்கிறேன், என் கழுத்தை பிடிச்சி கொலை பண்ண வந்துட்டாங்க, இன்னைக்கு வரலன்னா அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு ஒரு மாதிரி தேவையில்லாத பொய்கள்லாம் சொல்லியிருக்காங்களாங்க. அப்படி இருந்துட்டு இருக்கும்போது ஏன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க அப்பா வந்துட்டு இவர் செவுட்லேயே டப்புன்னு அடிச்சு போட்டாராம். யார்? சிவபாலன் செவுட்லேயே. அவர் சிவபாலன் உடனே கோச்சிக்கிட்டு வெளியே வந்துட்டு அவங்க அம்மா வெளியே வராங்க. வந்ததுக்கப்புறம் ஏன்ப்பா இப்படி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா வந்துட்டு சிவபாலன்ட்டே கேட்டிருக்காங்களாம். கேட்டதுமே சிவபாலன் அழுதுகிட்டே வந்துட்டு, அம்மா நான் சொல்கிறத கேளுங்கம்மா, இவன் நம்ம மலர்விழி இல்லைம்மா, நான் சொல்கிறத கேளுங்கம்மா அப்படின்னு சொல்லும்பொழுதே மலர்விழியும் அவங்க அப்பா அந்த மலர்விழியோட மாமனாரும் ரூமை விட்டு வெளியே வராங்களாங்க. இங்கே பாருங்கள் என்னெல்லாம் சொல்கிறான் பாருங்கள் உங்கள் பையன், நான் மலர்விழியே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும், நான் சொல்கிறத நல்லா கேளுங்கம்மா, நான் டெய்லி ராத்திரி கோழி ஆடெலாம் காணாமல் போதா, நான் அதனால தான் வந்துட்டு நான் நேற்று ராத்திரி பார்த்தேன், எப்படி காணாமல் போகுதுன்னு சொல்லிட்டு நாய் குலைக்கும் போது வெளியே போய் பார்த்தேன். இவ தான் பார்த்தீங்கன்னா நேற்று ராத்திரியும் வந்துட்டு ஒரு கோழியை பிடிச்சி கழுத்தை நெரிச்சு பச்சையாக சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா. அது நான் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு தான் இன்றைக்கி வந்துட்டு நான் வேணுக்குன்ட்டு உங்களுக்கு நாட்டுக்கோழி வைக்க சொன்னேன். நான் என்ன பிளான் பண்ணணும், நான் பிளான் பண்ண மாதிரி இன்றைக்கி மத்தியானமும் நடந்துச்சு. அந்த பொண்ணு கையில் வாய் ஃபுல்லாக ரத்தமாக இருந்துச்சு, நீங்கள் பார்த்தீங்களா பார்க்கலான்னு கூட தெரியல. ஸோ இப்போ கூட அவளை ஊத சொல்லுங்க, ஊதுனா வாய் ஃபுல்லாக பயங்க எப்படி நாறுதுன்னு மட்டும் பாருங்க. பகலில் அந்த கோழி அப்படி பச்சையாக வந்துட்டு கழுத்தை துப்பி நாய்கிட்ட போட்டுட்டு ரத்தத்தை ஃபுல்லாக உறிஞ்சி குடிச்சிட்டு அந்த என்ன இறகோட சேர்த்து மொத்தமாக பச்சையாக அந்த கோழியை தின்னா தெரியுமாம்மா. இவன் வந்துட்டு நம்ம மலர்விழியே இல்லைம்மா, ஏதோ பிடிச்ச சாத்தம் ஏதோ பேயுமா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு கணவர் சொல்லிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, மலர்விழியோட அந்த ஆக்டிவிட்டிஸ், அதாவது ஆட்டிடியூட் கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிக்குதுங்க. மாறினது மட்டும் இல்லாமல் மலர்விழி என்ன சொல்லியிருக்காங்கண்ணே, அப்போ இதெல்லாம் முன்னாடியே தெரியும் சாருக்கு அப்படி தானே அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காங்களாங்க. சொன்னதுமே ஆமாடி எனக்கு தெரியும், நீ யார் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ரொம்ப கத்திட்டு யார் சிவபாலன் கேட்டிருக்காராங்க. அப்படி கேட்டதுமே அவங்க அம்மா அப்பா வந்துட்டு என்னடா சொல்கிறேன், என்னதான் நடக்குது வீட்டில், என்னடா ஒன்றுமே புரிய மாட்டேங்கிறா நீ பேசுறது அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா அப்பா கத்திக்கிட்டு இருந்திருக்காங்களாம். நான் சொல்கிறதாம்மா உண்மை, நீங்கள் நம்ம நாள் நம்பாட்டி அதான் உண்மை சொல்லும் பொழுது இப்போ மலர்விழியோட பேச்சு மாறுதுங்க. ஒரு மாதிரி வந்துட்டு ஒரு பையன் வாய்ஸில் வந்துட்டு மலர்விழி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஒரு மாதிரி கரகரப்பான வாய்ஸுங்க. இங்கே பாருங்கள், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியணும் அப்படிங்கிறது எனக்கு அவசியமே இல்லை, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருந்தது, அந்த வேலையை முடிக்கிறதுக்காக மட்டும்தான் இப்போ நான் இந்த மாதிரி உங்கள் வீட்டுக்குள்ளே வந்திருக்கேன். அந்த வேலையை முடிச்சு நான் பாட்டு செவனேன்னு உங்கள் யாருக்கும் தொந்தரவு கொடுக்காம போயிடுவேன். ஆனால் நீங்கள் அதையும் மீறி மற்றவங்க கிட்ட ஃபுல்லாக ஊர் ஃபுல்லாக சொல்லிட்டு பரப்பிக்கிட்டு கொட்டடிச்சுட்டு வேறு ஏதாச்சும் பிரச்சனை பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் 3 பேரையும் நான் போட்டு தள்ளிட்டு நான் பாட்டு செவனேன்னு போய்கிட்டே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு வந்துட்டு ஒரு மாதிரி ஆக்ரோஷமாக பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க, ஒரு மாதிரி ஆம்பளை பையன் வயசுலங்க. ஸோ இதை கேட்டதுக்கப்புறமே என்ன இருக்குன்னா, சட்டனா முடிவெடுத்த ஹஸ்பண்டு யார் சிவபாலன் என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த பொண்ணு கையை நேராக பிடிச்சிட்டு, அப்பா அங்கே வாங்கப்பா அந்த பொண்ணு கையை பிடிங்கப்பான்னு சொல்லிட்டு, இப்போ சிவபாலனும் அவங்க அப்பாவும் அந்த பொண்ணு கையை பிடிச்சிட்டு இருக்காங்க. அவங்க அம்மா கிட்ட சொல்லி இந்த கொச்சக்கயிறு இருக்குது பார்த்தீங்களா, அம்மா அந்த கயிறு எட்டுவாங்கம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லி உடனே அந்த ஒரு தூண் இருக்கும் வீட்டில், அந்த தூண்லேயே பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு அந்த மனைவி மலர்விழியோட கை காலை பிடிச்சி அந்த தூணில் கட்டி வைக்கிறாங்களாங்க. அப்படி கெட்டி வைக்கும் பொழுதுமே வந்துட்டு என்னென்னா மலர்விழி பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு மாதிரி ஆக்ரோஷமாக கத்திட்டு இருக்கலாம். டேய் தேவையில்லாத வேலையை பண்ணுறீங்கடா, என்னை விட்டுருங்கடா, நான் செவனேன்னு போயிடுவேன்டா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ரொம்ப ஆக்ரோஷமாக ரொம்ப உக்கிரமாக கத்திக்கிட்டு இருந்திருக்காங்க. இதுக்கப்புறம் தான் என்ன பண்ணன்னு தெரியல அப்படின்னு சொல்லும்போது அவங்க அப்பா ஒரு வார்த்தை சொல்கிறாரா, என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, எப்பா எதுக்கும் நம்ம அந்த வைத்தியரை ஒருக்க கூட்டிகிட்டு வரோமா அப்படின்னு சொல்லும்பொழுது இப்போ கணவர் டென்ஷன் ஆகிறாங்க. அவரால் தான் அந்த பிரச்சனையே, அவர் ஒழுங்காக சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, அந்த பொண்ணு செத்து போயிட்டான்னு சொன்னால் இப்போ இங்கே வந்து உயிரோட இருக்கான்னு சொல்லும் பொழுது அவங்க அப்பா திரும்பியும் சொல்கிறாரு, டேய் இங்கே பாடுறா, நம்ம மலர்விழி செத்து போயிட்டாதான், இப்போ இது ஏதோ வேற ஒரு ஆத்மா மாதிரி தெரியுது, அப்போ அவர் கரெக்டாக தானே சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நீ இரு நான் அவரை கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு இப்போ அம்மாவும் பையனும் இங்கே இருந்துட்டு இருக்காங்க. அப்பா பார்த்தீங்கன்னா 4 வீடு தள்ளி வைத்தியரை கூப்பிட போயிருக்காங்க. அப்படி கூப்பிட போனால் வைத்தியர் என்ன சொல்லியிருக்காருன்னா வந்துட்டு, இல்லை நான் வரலையா, நான் வந்து சொன்னால் தப்பாயிரும் அப்படிங்கிற மாதிரி வைத்தியர் சொல்லியிருக்காராம். எதுக்கியான்னு சொல்லும்போது வந்துட்டு, இல்லை நான் இது வரைக்கும் நான் மருந்து கொடுத்தும் சரி, இல்லை வந்துட்டு இது வரைக்கும் நான் அந்த மாதிரி ஏதாச்சும் சொல்லியும் தப்பாக நடந்ததே இல்லை. இப்போ நான் ஒரு பொண்ணு இறந்து போயிட்டா சொல்லி அந்த பொண்ணு இறக்கலாம் உயிரோடு இருக்கான்னு சொன்ன தெரிஞ்சதுக்கப்புறமே ஊர் மக்கள் யாருமே என்கிட்ட வைத்தியம் பார்க்காம வரது கிடையாது. ஸோ என்ன ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி வைத்தியர் சொன்னதுமே, இல்லையா நீங்கள் சொன்னது உண்மைதான், நம்ம பொண்ணு இறந்து போயிட்டா மலர்விழி, இது எனக்கு ஏதோ வேற ஒரு விஷயமா படுது, நீங்கள் வந்து என்னன்னு பார்த்து மட்டும் சொல்லிட்டு போங்கய்யா, நான் அந்த ஊர் மக்கள்கிட்ட நான் பேசி புரிய வைக்கிறேன், நீங்கள் சொன்னது கரெக்டு தான் அப்படிங்கிற மாதிரி விஷயத்த அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு
இந்த மலர்விழியோட மாமனார் சொன்னதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா வைத்தியர் வீட்டுக்கு வராருங்க. வந்து பார்த்ததுமே வந்துட்டு அங்கே மலர்விழி ரொம்ப ஒரு மாதிரி உக்கிரமாக ஆக்ரோஷமாக அந்த தூணில் கட்டி வச்சுருக்காங்க இல்லையா, கத்திக்கிட்டு இருந்திருக்காங்க. என்னையா இது, என்ன பண்ணி வச்சுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி வைத்தியர் கேட்கும் பொழுது, இல்லையா நீங்கள் போய் பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு வைத்தியர் சொல்லியிருக்காருங்க. உடனே தூணில் கட்டி வச்சுருக்க கையை வந்துட்டு பிடிச்சி வைத்தியர் பார்த்துட்டு ஒரு செகண்ட் அப்படி ஷாக் ஆகி ஸ்டன் ஆகி போயிட்டாராங்க. அப்படி கையை பிடிச்சி பார்த்த உடனே ஸ்டன் ஆகி போன வைத்தியர் என்ன சொன்னாருன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இது சாத்தியமே இல்லை, இது எப்படி சாத்தியம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காராங்க. ஐயா என்ன நடக்குது சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு எல்லாரும் வந்துட்டு வைத்தியர்கிட்ட கேட்கும் பொழுது, இது நம்ம பொண்ணே இல்லையா அப்படிங்கிற மாதிரி வைத்தியர் திரும்ப சொல்கிறாருங்க. அது எங்களுக்கு தெரியுதியா, இப்போ என்னையா பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கேட்கும் பொழுது உடனே அந்த வைத்தியர் என்ன சொல்கிறாருன்னா, ஐயா என்னை மன்னிச்சிருங்க, என்னால் உயிரோடு இருக்க ஒரு நபருக்கு மட்டும்தான் வைத்தியம் பண்ண முடியும். இந்த மாதிரி விஷயத்தினால என்னால் வந்துட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணவோ உதவி பண்ணவோ முடியாது. நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதுக்கு உதவக்கூடிய ஒரு கரெக்டான ஆள் எனக்கு தெரியும். ஆனால் அவர் கேரளாவில் இருக்கார், அவர் பேர் பத்மநாபன் நம்பூதிரி. அவருடைய விலாசம் அட்ரஸ் என்கிட்ட இருக்குது. நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் போயிட்டு அவரை போயிட்டு பார்த்து கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா தான் இந்த பிரச்சனையை நீங்கள் சால்வ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் அவரை தவிர வேறு யாராலும் உங்களுக்கு இந்த விஷயத்தில் உதவ முடியாது அப்படிங்கிறத நான் வந்துட்டு நம்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொன்ன உடனே இப்போ அவங்க வீட்டில் இருந்து அவங்க அப்பா மட்டும் தாங்க, அதாவது அந்த பையன் இருக்கார்லையே சிவபாலன், அவங்களுடைய அப்பாவும் இப்போ அந்த வைத்தியரும் சேர்ந்துமே என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நேராக கேரளாவுக்கு போயிட்டு அந்த பத்மநாத நம்பூதிரி வந்துட்டு கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்திருக்காங்களாங்க. அப்படி அந்த நம்பூதிரி வீட்டுக்குள்ளே வந்ததுமே என்ன சொல்கிறாருன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, உங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு உக்கிரமான கெட்ட சக்தி இருக்குது, சரி எங்கே இருக்குது காட்டுங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாருங்க. சொன்னதுமே இப்போ என்ன பண்ணுறாங்க, ஒரு ரூமுக்குள்ளே போட்டு பூட்டி வச்சுருந்துருக்காங்க இல்லையா, அந்த ரூம் கதவை திறந்து காமிக்கிறாங்க. இப்போ அவரை பார்த்ததுமே அந்த பொண்ணு ஒரு மாதிரி ஆம்பளை பையன் வாய்ஸில் ஒரு மாதிரி கரன்னு குரலில் பயங்கரமாக சிரிக்கிறாங்களாங்க. சிரித்தது மட்டும் இல்லாமல், நீ யார்ரா நீனு, என்ன அடக்கிறதுக்கு வந்திருக்கியா நீனு அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த நம்பூதிரியை பார்த்து நம்பூதிரி பேசுகிறதுக்கு முன்னாடியே அந்த ஆத்மா பார்த்தீங்கன்னா வந்துட்டு சொல்கிறாங்களாம். அப்போ நம்பூதிரி வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, தயவுசெய்து யாரும் பயப்படாதீங்க, இப்போ நான் ஒரு வார்த்தை பேசுகிறதுக்கு முன்னாடியே அந்த ஆத்மா வந்துட்டு என்னை மிரட்டுற மாதிரி பேசுதுன்னா அந்த ஆத்மாக்குள்ளே ஒரு பயம் இருக்குது. அதனால தான் என்ன பேச விடுறதுக்கு முன்னாடியே அது பேசிக்கிட்டு இருக்குது. நம்ம தான் வந்துட்டு பயப்படாமல் இருந்தாலே அது அந்த ஆத்மாவுக்கு ஒரு பெரிய மைனஸ் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் எல்லாரும் வந்துட்டு பயப்படாமல் நின்றுட்டுருக்காங்களாங்க. அப்படி நின்றுட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நம்பூதிரி வந்துட்டு ஒரு சில மந்திரங்களை போடுறாரு. போட்டதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அந்த ஆத்மா திரும்ப சிரிச்சுக்கிட்டே தான் இருந்திருக்காங்க. அந்த ஆத்மாவை வந்துட்டு இவர் என்னலாமா பண்ணி பார்க்குறாருங்க நம்பூதிரி. என்ன பண்ணி அந்த ஆத்மாவை நம்பூதிரியால் அடக்கவே முடியல. இப்போ இந்த நம்பூதிரியை தவிர வேற யாராலையுமே இந்த ப்ராப்ளத்துக்கு ஆன்சர் கொடுக்க முடியாது, அடக்க முடியாதுன்னு சொன்ன இப்போ அந்த வைத்தியரே ஒரு மாதிரி உறைஞ்சி போய் ஸ்டன்னாகி நின்றுட்டு இருக்காருங்க. நின்னது மட்டும் இல்லாமல் இப்போ அந்த நம்பூதிரி கிட்ட அந்த வைத்தியர் தான் கேட்காரு, என்னையா எதுவுமே நடக்கலை, அவள் பாட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்கிறா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு வைத்தியர் கேட்டதும் அதுதான் எனக்கும் தெரியல அப்படிங்கிற மாதிரி அந்த நம்பூதிரியே ஒரு மாதிரி தக்கிச்சு போய் நின்றுட்டு இருக்காருங்க. அப்போ தான் வந்துட்டு என்னென்னா வந்துட்டு இப்போ அவங்களுடைய அப்பாவும் அந்த சிவபாலன் என்ன சொல்கிறாங்கன்னா, நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஒன்று விடாமல் இந்த நம்பூதிரி கிட்ட சொல்கிறாங்களாங்க. அப்படி சொன்னதுக்கப்புறம் தான் நம்பூதிரி ஒரு வார்த்தை என்ன சொல்கிறாருன்னா, நான் ஏதோ சாதாரண ஆத்மா போல் பெண்ணை உடம்புக்குள்ளே புகுந்துட்டு இந்த மாதிரி நினச்சிக்கிட்டேன். இந்த விஷயத்தெலாம் நீங்கள் ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கணும் இல்லையா, இந்த மாதிரி ஒரு விஷயத்த சாதாரணமாக நம்ம அடக்கிடவும் முடியாது, அது மட்டும் இல்லாமல் வெயிட் பண்ணுங்க நான் கணிச்சு சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிவிட்டு அந்த பொண்ணுக்கு என்ன நடந்திருக்கோ அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்தையும் கணிச்சிட்டு இந்த நம்பூதிரி ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காராங்க. அப்படி என்ன சொன்னார்னா, இந்த பொண்ணு இறந்து போனது உண்மைதான், இறந்து போன பொண்ணை நீங்கள் வந்துட்டு அந்த தகனப்படுக்கையில் கொண்டு போய் வச்சிங்க பாருங்கள், அது வரைக்கும் நடந்தது எல்லாமே உண்மை தான். ஆனால் அதுக்கப்புறம் இப்போ நடந்துகிட்ருக்க எல்லாமே மாயே அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல், இப்போ இந்த சிரிச்சிட்டு இருக்க பாருங்கள் அந்த பொண்ணு உடம்புக்குள்ளே இருந்து, அந்த கெட்ட ஆத்மா பேர் கருப்பனா. அவன் நம்பூதிரி அவரே கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காராம். இந்த கருப்பன் அப்படிங்கிறவன் இந்த ஊரில் இதுக்கு முன்னாடி பல வருஷத்துக்கு முன்னாடி பல தப்பு பண்ணிகிட்டு இருந்திருக்கானா. ஊர் மக்கள் அவனை பிடிச்சி கெட்டி வச்சு அந்த சுடுகாட்டில் இருந்து ஒரு பெரிய மரத்தில் கட்டி வச்சு உரிச்சு அந்த மரத்தோடு சேர்த்து அவனை தீ வச்சு கொளுத்துனாங்களாம். அவனுடைய ஆத்மா தான் உக்கிரமாக சுற்றிட்டு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த பொண்ணுடைய பணத்தை கொண்டு போய் எரிக்க போனாங்க இல்லையா, அன்னைக்கு பயங்கரமான அமாவாசை. அந்த டைமோட கெட்ட சக்தி இருக்குது பார்த்தீங்களா, பயங்கரமான உக்கிரத்தில் இருந்துகிட்ருக்கு. அதே சமயத்தில் நல்ல சக்தியோட கொஞ்சம் சக்தி கம்மியாக இருந்திருக்குதான். அதை கவனிச்சுக்கிட்ட அந்த கருப்பனுடைய ஆத்மா தான் இதுதான் சரியான நேரம் பார்த்து அந்த உடம்புக்குள்ளே பெண்ணுடைய உடம்புக்குள்ளே புகுந்துட்டு இப்போ ஆட்டி படைச்சிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த நம்பூதிரி சொல்லிக்கிட்டு இருந்திருக்காரு. இதை கேட்டதுமே எல்லாருமே வந்துட்டு ஒரு மாதிரி ஆடி போய் நின்றுட்டுருக்காங்க. என்னையா சொல்கிறீங்க, இப்படிலாம் நடக்குமான்னு சொல்லும் பொழுது, இப்படிலாம் இது வரைக்கும் நடக்காது, இதுக்கு முன்னாடி நடந்தது இல்லை, ஆனால் இப்படிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது எங்களுடைய ஏட்டில் இருக்குது. எந்த மாதிரி தான் அந்த மாதிரி அமானுஷமான சக்திகள் வரும் அப்படிங்கிறது எங்களுடைய ஏட்டில் குறிப்பிட்டிருக்காங்க. ஆனால் இந்த ஒரு விஷயம் என் லைஃப்பில் எனக்கு முன்னோர்கள் கூட இந்த மாதிரி நடந்ததாக சொன்னதில்லை, ஃபர்ஸ்ட் டைம் இப்போ நான் கேள்விப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த நம்பூதிரி சொல்லிட்டு இருக்காருங்க. சரியா, இப்போ இதுக்கு என்ன தான் பண்ணுறது, என்ன தான் தீர்வு அப்படின்னு சொல்லும் பொழுது, இதுக்கு தீர்வு ஒன்று தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவருக்கே ஞாபகம் இல்லையாங்க, அந்த ஏட்டை எடுத்து தான் படிக்காராம்.
அப்படி படித்த நம்பூதிரி என்ன சொல்லியிருக்காருன்னா, நேற்று தான் பௌர்ணமி முடிஞ்சிருக்குது, அடுத்த அமாவாசை வரைக்கும் நம்ம வந்துட்டு வெயிட் பண்ணால் மட்டும்தான் உங்கள் வீட்டில் இருக்க அந்த கெட்ட சக்தியை விரட்ட முடியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னது மட்டும் இல்லாமல், அது நீங்கள் நினைக்கிற மாதிரி சாதாரண விஷயமும் கிடையாது. அடுத்த 14 நாள் இந்த பெண் இப்போ எப்படி கெட்டி போட்டு வச்சுருக்கீங்களோ இந்த கெட்ட ஃபுல்லாக வந்துட்டு ஸ்ட்ராங் பண்ணுங்கள், இன்னும் வந்துட்டு கனப்படுத்துங்க. இந்த கயிறு பத்தாதுன்னா வந்துட்டு இன்னும் நிறைய கயிறு, நீங்கள் வேணால் வந்துட்டு சங்கிலி எது வேணாலும் கட்சி அந்த உடம்பு கை அது வந்துட்டு வெறும் உடம்பு தான், பேய் தான் அது. அதனால் நீங்கள் எதுவுமே கவலைப்படாதீங்க. எங்கெல்லாம் முடியுமா கத்தக்கூடாதுன்னா வாயோடு சேர்த்து வச்சு கூட இருத்தி கட்டுங்க, வாய்க்குள்ளே கயிறை விட்டு போட இருத்தி கட்டுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கண்ணை கட்டுங்க, எல்லாத்தையும் கட்டுங்க, மொத்தத்தையும் அந்த தூணோட தூணா அந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா மட்டும் ஒரு மாதிரி சவம் மாதிரி கட்டி வைங்க. அந்த பொண்ணு கத்துவா, கதறுவா, என்ன வேணால் உங்களை ஏமாற்ற கூட நினைப்பா, ஏன் வேற ஒரு உருவத்தில் கூட வந்து உங்களை ஏமாற்றலாம், என்ன வேணாலும் பண்ணுவோம். அந்த 14 நாள், அந்த 14 நாளும் கச்சிதமாக அந்த பொண்ணோட உடம்பை பார்த்துக்கோங்க. அதே மாதிரி அந்த பொண்ணு இந்த ரூமை விட்டு வெளியே போகாத மாதிரியும், அந்த பொண்ணால் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராத மாதிரியும் நான் அந்த பொண்ணு இருக்கிற ரூமை சுற்றி மந்திரக்கட்டை போட்டுட்டு போகிறேன். எக்காரணம் கொண்டும் என்ன நடந்தோம் இந்த 14 நாள் அந்த ரூம் கதவை நீங்கள் திறந்துடக்கூடாது, அவளுக்கு உணவு எதுவுமே கிடைக்கக்கூடாது. அப்படி இருக்கும்போது தான் 14வது நாள் அந்த அமாவாசை எதுவுமா அந்த பொண்ணுடைய ஆத்மா ரொம்ப சோர்வில் இருந்துட்டு இருக்கும். அதுதான் கரெக்டான நேரம். அந்த நேரத்தில் தான் நம்ம வந்துட்டு இவ்வளோ வந்துட்டு ஓட்ட முடியும். அதுவும் சாதாரணமாக இல்லை. எப்போ எந்த மாதிரி சுச்சுவேஷனில் இப்போ அந்த பொண்ணுடைய உடம்புக்குள்ளே அந்த ஆத்மா புகுந்துச்சோ அதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நம்ம கிரியேட் பண்ணி அதே தகன மேடையில் இந்த பொண்ணுக்கு உடம்புக்குள்ளே இருக்க ஆத்மாவை வச்சு நம்ம எரிக்கணும். அதுவும் அதே உங்கள் கையால், கணவர் உங்கள் கையால் தான் 2வது முறையாக அந்த உடம்பு எரியப்படணும். அப்படி எரிஞ்சால் மட்டும்தான் உங்கள் வீட்டில் இருக்க அந்த கெட்ட சக்தி போகணும். அப்படி அவர் சொல்லி வாயை மூடுறாரு. அப்படி அவங்க நிற்கிறவங்க எல்லாருக்கும் அப்படியே உடம்பெல்லாம் புல்லரிச்சு போச்சாங்க. இந்த 14 நாள் எப்படி நம்ம காக்க போகிறோம், எப்படி நம்ம இந்த மாதிரி பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருந்திருக்காங்களாம். அதே மாதிரி சொல்லிட்டு இப்போ நம்பூதிரியும் கிளம்பி நான் 14வது நாள் அமாவாசை அன்றைக்கி நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிட்டார். வைத்தியரி வந்துட்டு என்ன சொல்லிட்டு போகிறான்னு அவர் சொன்னதும் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், பத்திரமா பார்த்துக்கங்கம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிருக்காராங்க. அப்படி தான் 2-3 நாள் கழித்து என்ன ஆகுதுன்னா, ஒரு நாள் ராத்திரி ஹஸ்பண்ட் தூங்கிட்டு இருக்கும்போது மனைவி அழுகிற மாதிரி சவுண்டு, மனைவி குரலே சவுண்டு. ஹஸ்பண்டு எந்திரிச்சு உட்காந்துருக்காராங்க. உட்காந்துருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, ரொம்ப கத்தி அழுதுட்டு இருக்க மாதிரி சவுண்டு கேட்டிருக்குது. உடனே சவுண்டு வர இடத்த நோக்கி போயிருக்காரு. போனால் அந்த ரூமுக்குள்ளே இருந்தால் சவுண்டு வருது. வந்தது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணு என்ன சொல்கிறாங்கன்னா, என்னங்க நீங்களுமா என்ன புரிஞ்சுக்கிட மாட்டீங்க, மற்றவங்க தான் ஊர் ஒன்று பேசுதுன்னா நீங்களும் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்களேங்க, எங்க நான் பேய் இல்லைங்க, நான் உங்கள் மனைவிங்க, என்னை புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஆத்மா ஒரு நாடகம் ஆடி இருக்கு. அந்த நாடகம் எப்படி ஆடி இருக்குன்னா, ஹஸ்பண்டு நம்பி கதவை திறக்கிற போகிற லெவலுக்கு ஆடி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கணவர் அந்த கதவை திறக்கிறதுக்காக கையை கிட்ட கொண்டு போகிறாருங்க. அப்படி கொண்டு போய் அந்த கொண்டியில் கையை வைக்க போனால் அடுத்த நொடி அவங்க அம்மா ஹஸ்பண்ட் கையை பிடிச்சிட்டாங்க. பிடிச்சிட்டு, ஐயா என்ன காரியம் பண்ண பார்க்குறியா அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா கேட்குறாங்களாங்க. உடனே ஹஸ்பண்ட் அழுதுகிட்டு, என்னால் முடியலைம்மா, என் என்னதான் இருந்தாலும் வந்துட்டு என் ஒய்ஃப்மாவா, அவள் சத்தம் தாம்மா கேட்குது, அவள் என் ஒய்ஃபோடைய உடம்புமா, அது எனக்கு கஷ்டமாக இருக்குதுமா, அவள் உடம்பு பிடிச்சி இப்படி இறுக்கி பண்ணி வச்சுருக்கமே, என்னம்மா பண்ணுறதுன்னு சொல்லும் பொழுது, இங்கே பாரியா அவள் ஒய்ஃப் இல்லை, அது பேய், அதுவும் கெட்டது. இப்போ நீ நம்பூதிரி சொன்னதில் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை மீறினா கூட நாளைக்கு நம்ம வம்சாவளியே இருக்காதியா, சொன்னதை புரிஞ்சுக்கோ, எல்லாத்தையும் அழிச்சிருவா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவங்க அம்மா சொன்னதுக்கப்புறம், இது சரி வராதியா, நீ உங்கள் சித்தி வீட்டுக்கு போய் ஏறி அம்மாவாசை அதுமா நான் உன்னை கூப்பிட்றேன், நீ அப்பா வந்தால் போதும், நம்பூதிரி வரும்போது நீ வந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அன்றைக்கி ராத்திரியே சித்தி வீட்டுக்கு இந்த பையனை அமுச்சு விட்ருக்காங்களாங்க. அப்புறம் என்ன நடந்திருக்குன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, இப்போ இந்த பையனும், அதாவது இந்த சிவபாலன் அப்படிங்கிற பையனும் பார்த்தீங்கன்னா சித்தி வீட்டுக்கு போயிருக்காங்க. அந்த 14வது நாளும் வந்திருக்குது. அது வரைக்கும் பயங்கரமான சத்தங்க, வீடே இடிஞ்சு போகிற லெவலுக்கு அந்த பொண்ணு கத்தி கொண்டாடி என்னெல்லாமோ பண்ணிட்டு இருந்திருக்காங்க. பட் 14வது நாள் அமாவாசை அன்னைக்கு இந்த பொண்ணுக்கு அந்த நம்பூதிரி சொன்ன மாதிரி இந்த பொண்ணுகிட்ட இருந்து ஒரு சத்தம் இல்லைங்க. ஸோ அப்படி இந்த பொண்ணுடைய மொத்த சக்தியும் பார்த்தீங்கன்னா அந்த அமாவாசையெல்லாம் உறிஞ்சப்பட்டு கிடந்துச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது நம்பூதிரி வந்திருக்காரு. வந்ததுக்கப்புறம் இப்போ அந்த மந்திரக்கட்டெல்லாம் தாண்டி இப்போ நம்பூதிரி அந்த வீட்டுக்குள்ளே அந்த ரூமுக்குள்ளே போகிறாரு. இப்படி அந்த ரூமுக்குள்ளே போனதுக்கப்புறம் அவங்களுடைய வேறு யாரையும் தொடலைங்க, அவங்களுடைய சிஷியர்கள் 4-5 பேரை கூட்டிகிட்டு வந்திருக்காரு. அந்த சிஷியர்களை வச்சே அந்த பொண்ணுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி ஒரு சடங்கு பண்ணுற மாதிரி ஒரு பாடையை கட்டுறாங்க. அது இது வரைக்கும் யாருமே அந்த மாதிரி வந்துட்டு ஒரு இறந்த உடலுக்கு வந்துட்டு சடங்கு பண்ணுற மாதிரி பாடை கட்டியிருக்க மாட்டாங்களாம். அந்த மாதிரி பூக்களாலேயும் வந்துட்டு குங்குமங்களாலேயும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த பொண்ணு அலங்கரித்து ஒரு மாதிரி பாடையை கட்டி அந்த பணத்தை அப்படி இப்போ வந்துட்டு ஊர் சூழலாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு எங்கே கூட்டிகிட்டு போகிறாங்கன்னா அந்த சுடுகாட்டுக்கு தூக்கிட்டு போகிறாங்களாங்க. இப்போ அதே மாதிரி சடங்குல ஒரு சில சடங்குகளை இப்போ கணவனுக்கும் பண்ணியிருக்காங்க. அதுதான் ஷாக்கே. ஹஸ்பண்டையும் வந்துட்டு உட்கார வச்சு அவருக்கு தலையில் மஞ்சள் தண்ணியெல்லாம் ஊற்றி அவரையும் ஏதோ ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக சடங்குலாம் பண்ணி இப்போ சுடுகாட்டில் கணவருடைய கையில் பார்த்தீங்கன்னா அந்த கொல்லிக்கட்டையை கொடுத்துட்டு வைய அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்களாம். ஹஸ்பண்டால் முடியலையாங்க. ஏன்னா அவர் கொல்லிக்கட்டையை பிடிச்சிட்டு நிற்கும் போது அன்னைக்கு என்ன நடந்துச்சோ அதுதான் திரும்ப திரும்ப அவருக்கு ஞாபகம் வந்திருக்கான். இப்போ அவர் என்ன நம்பூதிரி என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் நிப்பாற்ற தாமதிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் ஆபத்து,
உங்களுக்கு மட்டும் இல்லை, இப்போ உங்களை நம்பி இங்கே சுற்றி நிற்கிற எல்லாருக்கும் ஆபத்து, வைங்க தம்பி கொல்லி அப்படிங்கிற மாதிரி சொன்னதுமே எப்பா வைப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்க அப்பா வந்துட்டு அவரை பிடிச்சி தள்ளி விட்றாங்க. தள்ளி விட்டதுமே கணவர் கையில் இருக்கிற அந்த கொல்லி வந்துட்டு அந்த தகனத்துக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த இதுக்கு மேலே பட்டு தகனம் தீ பிடிச்சி எரிய ஆரம்பிச்சிருக்குங்க. அந்த உடம்போட பிடிச்சி எரியுதுங்க. அப்படி எரிஞ்சிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் நேரம் தீயோடு சேர்ந்து அந்த டெட் பாடி இருக்குது பாருங்கள், எந்திக்குதான். அப்படி தீ இருக்குதுன்னா அந்த தீக்கு மேலே அப்படி எந்திக்குதாங்க. எந்திக்கும் போது அதுக்கு மேலே இருந்து ஒரு மாதிரி கருகருன்னு ஒரு மாதிரி புகை மாதிரி ஒரு உருவமாக கிளம்பி வானத்தில் கலந்து போச்சான். அப்படி போனதுமே கொஞ்ச நேரம் கழித்து அந்த டெட் பாடி சாந்தமாகி அந்த அந்த உடம்பு மட்டும் எரிஞ்சிட்டு இருக்குது. இப்போது வந்துட்டு அவர் யார் நம்பூதிரி நேராக வந்துட்டு ஹஸ்பண்டுக்கிட்ட வந்துட்டு, தம்பி சொல்கிறத செய்ய மாட்டிங்களா, என்ன உங்களால் நாங்கள் சாகணுமா, செத்து போகணுமா, அது எவ்வளோ உக்கிரமாக ஆக்ரோஷமாக இருந்துகிட்டு இருக்கா, சொல்கிறத செய்யாமல் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க தம்பி அப்படின்னு சொல்லும்பொழுது உடனே அவங்க அப்பா ஊர் மக்கள்லாம், என்னாச்சியா, எதுவும் தப்பு பண்ணிட்டோமா, இன்னும் அந்த ஆத்மா எதுவும் அழிக்க முடியல அப்படின்னு கேட்கும் பொழுது, எனக்கு தெரிஞ்சு 99% அந்த ஆத்மா அழிஞ்சு போயிருக்கும் இந்த அக்னிலேயே. ஆனால் இருந்தாலும் நீங்கள் எல்லோரும் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த யார் அவர் சொல்லி விட்டுருக்காராங்க. அப்படி சொன்னது மட்டும் இல்லாமல் இப்போ அந்த பையனை கூப்பிட்டு, யாரை அந்த சிவபாலன் அப்படிங்கிற பையனை கூப்பிட்டு, நீங்கள் எதுக்கும் இன்னும் ஜாக்கிரதையாக இருங்க, இல்லை மேக்ஸிமம் அந்த ஊரை காலி பண்ணி போயிருங்க தம்பி அப்படிங்கிற மாதிரி அந்த நம்பூதிரி சொல்லிட்டு போயிருக்காராம். அவர் ஏன் சொல்லிட்டு போயிருக்காருன்னு இந்த சிவபாலன் ஒரு வார்த்தை கேட்கலையாங்க. ஆனால் சிவபாலனுக்கு தோணுன விஷயம் என்னென்ன, இப்போ நம்பூதிரி வந்துட்டு அந்த அக்னியில் வந்துட்டு தீயை வைங்கன்னு சொல்லும்போது லேட்டாக எனக்கு என்னமோ அந்த உடம்புல இருந்து ஆத்மா பிரிஞ்சு அந்த இறக்காமல் அந்த ஆத்மா தனியாக எங்கேயோ பிரிஞ்சு போயிட்டு போல, இந்த உடம்புல இருந்து எரியதுக்கு முன்னாடி ஆத்மா தப்பிச்சிருச்சு போல, கெட்ட ஆத்மா அப்படிங்கிற மாதிரி இந்த சிவபாலனுக்கு ஒரு டவுட்டுங்க. அந்த சந்தேகத்தோடைய சிவபாலன் என்ன பண்ணுறாருன்னா அந்த ஊரை காலி பண்ணிவிட்டு அம்மா அப்பாலாம் கூட்டிகிட்டு வேறு ஏதோ ஒரு சிட்டிக்கு வந்துட்டு வாழ போயிட்டாராம். அதே சமயத்தில் இந்த நம்பூதிரி கிட்ட அந்த வைத்தியர் இருக்காரு பாருங்க, வைத்தியர் வந்துட்டு என்ன கேட்டிருக்காருன்னா வந்துட்டு, ஏன்னா வைத்தியர் நம்பூதிரியும் க்ளோஸ் இல்லையா, என்னாச்சு ஏன் இந்த மாதிரி சொன்னீங்க அப்படிங்கிற மாதிரி வைத்தியர் கேட்கும் பொழுது அந்த நம்பூதிரி வைத்தியர்கிட்ட மட்டும் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காராங்க. என்னென்னா, இந்த ஆத்மாவை நான் என்னைக்கு முதல்ல பார்க்க வந்தனோ அன்னைக்கே அந்த ஆத்மா என் மனசுக்கிட்ட ஒரு விஷயத்த சொல்ல முற்பட்டுச்சு, நீ என்னை அழிச்சா அப்படின்னா இந்த ஊரை எரிச்சிருவேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிச்சு. ஆனால் எனக்கு என்ன சந்தேகமாக இருந்துச்சு, நம்ம அந்த ஆத்மா அழிச்சதுக்கப்புறம் அந்த ஆத்மாவால் எதுவுமே பண்ண முடியாது இல்லையா, அந்த மாதிரி ஒரு தாட்டில் தான் நான் வந்துட்டு தைரியமாக அந்த ஆத்மாவை அழிக்கிறதுக்கு நான் சம்மதிச்சு வந்தேன். ஆனால் இங்கே இப்போ இந்த தம்பி சிவபாலன் இந்த மாதிரி பண்ணுவார்னு எதிர்பார்க்கல கொஞ்சம் கூட. இந்த மாதிரி நான் சொன்ன டைமில் வைக்காமல் ஒரு சில வினாடிகள் தள்ளி வந்துட்டு தீய வச்சுட்டாரு. இதில் எனக்கு தெரிஞ்ச அந்த ஆத்மா உடம்பு விட்டு வெளியே போயிருக்குமான்னு டவுட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னதுமே, சரிங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்பூதிரி போயிருக்காருங்க. வைத்தியர் வந்துட்டு சிவபாலன் வீட்டுக்கு வந்துட்டு சண்டை போட்டிருக்காராம். சிவபாலன் ஊரை காலி பண்ணி போகிறதுக்கு முன்னாடின்னு வச்சுக்கோங்களேன். சிவபாலன் வந்து, ஏயா சொன்னது அந்த ஒரு இப்படி என்கிட்ட சொல்லிட்டு போகிறாரு, எனக்கு பயமாக இருக்குது, ஊர் மக்களாக நாங்கள் நிம்மதியாக வாழ வேண்டாமா, உன் குடும்பத்துக்கு மட்டும் இந்த மாதிரி பிரச்சனைனா நீங்கள் தப்பிச்சு இப்போ வந்துட்டு வெளியூருக்கு போகிறதா முடிவு பண்ணியிருக்கேன், கிளம்பி போயிடுவீங்க, நாங்களாம் அந்த ஊரில் தான் காலங்காலமாக வாழ்ந்துட்டுருக்கோம், வாழணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சண்டை போட்டிருக்காராங்க. ஆனால் சிவபாலன் வீட்டுக்காரங்க நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி யார் பேச்சையும் கேட்காம கிளம்பி வெளியூருக்கு போயிருக்காங்க. ஸோ இப்போ இதோட இன்னும் கதை முடியலை, நான் சொல்கிறது நல்லா கூர்ந்து கவனிங்க. இப்போ இந்த மாதிரிலாம் சம்பவம் நடந்ததாட்டு தான் இந்த சிவபாலனுடைய பேரன் இருக்காரு பாருங்க, சிவபாலனுக்கே பேரன், அந்த பையனுக்கு இப்போ வந்துட்டு ஒரு 17-18 வயசு இருக்கும் போல், அந்த நபர் தான் என்கிட்ட இந்த மாதிரி எங்கள் தாத்தா காலத்தில் நடந்த கதை அப்படிங்கிற மாதிரி சொல்லி இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருந்தார். அப்படி சொன்னது மட்டும் இல்லாமல் அவர் இன்னொரு விஷயத்தையும் சொன்னாருங்க. என்னென்னா, இப்போவுமே அந்த ஊர் இருக்குது, எங்கே இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியும், ஆனால் அங்கே போகிறதுக்கு எனக்கு தைரியம் இல்லை, எங்கள் வீட்லேயும் விட மாட்டாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த ஊரில் வாழ்ந்துட்டு இருக்கவங்களாம் இப்போ யாருமே கிடையாது, எல்லாருமே இறந்துட்டாங்கன்னு ஒரு தரப்பு மக்கள் சொல்கிறாங்க, பக்கத்து ஊருக்காரங்க. இன்னொரு மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஊரில் பயங்கரமான பஞ்சம் வந்ததுனால ஊரை காலி பண்ணிவிட்டு எல்லாரும் போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி, இந்த சம்பவத்துக்கு அப்புறங்க எல்லாரும் போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் எது உண்மை அப்படிங்கிறது தெரியல. ஆனால் அந்த ஊர் எங்கே இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஜிபிஎஸ் லொக்கேஷன் மட்டும் என்கிட்ட இருக்குது, வேணும்னா உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன், நீங்கள் போயிட்டு பார்த்துட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த அந்த நபர் என்கிட்ட சொல்லியிருந்தார். நம்மளும் சும்மா விடுவாங்க. ஆக்சுவலி வந்துட்டு நேற்று தான் ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு எனக்கு ஃபேமிலியில் ஒரு ஃபங்க்ஷன் இருந்துச்சு, ஓசூர் போக வேண்டிய ஃபங்க்ஷனு. போகிற வழியில் தான் கிருஷ்ணகிரி அப்படிங்கிற ஏரியா, அதுக்கு பக்கத்தில் தான் அந்த கிராமமும், அங்கேருந்து ஒரு 7-8 கிலோமீட்டர் தான் அந்த ஜிபிஎஸ் லொக்கேஷனுக்கு காமிச்சது கிருஷ்ணகிரியிலேருந்து. இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், அந்த ஃபங்க்ஷனுக்கு போகும்போது இந்த தடங்கள் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது பயங்கரமான மழைங்க, சத்தியமாக சொல்கிற பயங்கரமான மழை. நேற்று நீங்கள் வெதர் ரிப்போர்ட் எடுத்து பார்த்தா கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த வழியாக வந்துட்டு இருக்கும்போது தான் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, எனக்கு ஒரு யோசனை வச்சு, நம்ம இங்கே ஒரு 7 கிலோமீட்டர் தானே காமிச்சது, போயிட்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிவு பண்ணி நான் மட்டும் தனியாக அந்த லொக்கேஷன் நோக்கி போனேங்க. கொஞ்சம் தூரம் மெயின் ரோடு இருந்துச்சு. அந்த மெயின் ரோடு தாண்டினதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, மண் ரோடாக மாறிச்சுது. எனக்கு போகிறதுக்கு கொஞ்சம் பயம், ஏன்னா மழை பெஞ்சிட்டு இருக்குது, ரோடும் சரியில்லை, அதனால் போகலாமா வேண்டாமான்னு பயத்தோடு சரி இவ்வளோ கிட்ட வந்துட்டு இந்த 2 கிலோமீட்டர் தான் காமிக்குது அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணி நானும் போயிட்டேன். அந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை, ஃபுல்லாக வந்துட்டு உடமரம் நிறைஞ்ச, அந்த உடமரம்னா அந்த முள்ளு மரம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த முள்ளு மரம் நிறைஞ்ச காடாக தான் இருந்துச்சு. ஃபுல்லாக புல் கீழே ஃபுல்லாக நெறிஞ்சு முள்ளாக இருந்துச்சு. செருப்பு போடாமல் நடந்தால் கூட காலெலாம் பயங்கரமாக குத்திடுங்க.
அந்த மாதிரி தான் அந்த இடமுமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி க்ரீப்பியாக இருந்துச்சு. நான் வண்டியை விட்டு இறங்கிட்டு கொஞ்சம் தூரம் நடந்து போய் வேறு ஏதாச்சும் உள்ளுக்குள்ளே தடயங்கள் இருக்குதா, அந்த மாதிரி ஊர் இருந்ததுக்கான தடயங்கள் இருக்குதா அப்படிங்கிற மாதிரி பார்க்கறதுக்கு உள்ளே போனேங்க. அங்கே தான் எனக்கு ஒரு ஷாக் ஆச்சரியமே காத்துட்டு இருந்துச்சு. என்னென்னா, அந்த உடம்பரங்களுக்கு நடுவில் சின்னதாக ஒரு ஒத்தடி பாதை மாதிரி போச்சுங்க. கொஞ்சம் தூரம் நடந்து போனேன். போனதுக்கப்புறம் உள்ளே என்ன இருக்குதுன்னா, பழைய மண்ணால் கட்டப்பட்ட வீடுகள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி இடிஞ்சு போன நிலையில் ஒரு வரிசையாக ஒரு 10-15 வீடு இருந்திருக்கு. நான் பார்த்துருப்பேன். 15 வீடுமே இடிஞ்சு போன நிலையில தான் இருந்துச்சு. அங்கே வேறு ஏதாச்சும் விஷயங்கள் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒன்றுமே தெரியலைங்க. அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் தான் இருந்துச்சு. அப்புறம் நான் பார்த்தேன். ஆனால் ரொம்ப மழை இன்னும் ஸ்ட்ராங்காக பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. இடி மின்னல்லாம் பயங்கரமாக இருந்தனால என்ன பண்ணிட்டேன், இதுக்கு மேலே அங்கே இருக்க வேண்டாம். எனக்குமே அங்கே இருக்கா பார்த்தீங்கன்னா ஹார்ட் பீட்லாம் ரொம்ப ரைஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சுங்க. பேசிக்காக இந்த அமானுஷம் பேய்களுக்கு பயம் இல்லைன்னு நம்ம சொன்னாலும், ஒரு காட்டுக்குள்ளே அதுவும் மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது இடி இடிக்கும்போது தனியாக நம்ம மட்டும் அங்கே அமானுஷம் இருக்குன்னு தெரிஞ்சே நிற்கும்போது பயம் இல்லைன்னு சொல்கிற லெவலுக்கு நான் முட்டாளும் இல்லை, உங்கள்கிட்ட பொய் சொல்கிற லெவலுக்கு நான் பொய் சொல்கிறவனு இல்லையா? ஸோ அதனால் எனக்குமே பயங்கரமாக கிரியேட் ஆச்சு. ஸோ இதுக்கப்புறம் இங்கே நிற்க வேணாம் சொல்லி முடிவு பண்ணி நான் பைக் எடுத்துகிட்டு நேராக கிளம்பிட்டேன். கிளம்புனதுக்கப்புறம் கிருஷ்ணகிரியிலேருந்து கிட்டத்தட்ட நான் வேலூர் நோக்கி வந்துக்கிட்டே இருக்கேன். செம்ம மழை பெஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. மழை பெஞ்சிட்டு இருக்கும்போதே நடுவில் ஒரு ஜஸ்ட் மிஸ்ஸுங்க. நான் நேரத்துக்கு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க மாட்டேன். என்னென்னா, பஸ் இருக்கு இல்லையா, ஒரு பஸ் எனக்கு முன்னாடி போய்கிட்டு இருந்த பஸ்ஸு, நான் அந்த பஸ்ஸை கிராஸ் பண்ணும்பொழுது ஒரு 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் கிராஸ் பண்ணியிருப்பேன். சட்டம் தான் டயர் பிளாஸ்ட் அந்த பஸ்ஸுக்கு. எப்படி இருந்திருக்கு யோசிச்சு பாருங்க. ஃபுல்லாக மழை பெஞ்சு ரோடெலாம் தண்ணி இருக்குது. அவ்வளோ தண்ணி அந்த பஸ்ஸு வெடித்த இதில் நான் 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் போய்கிட்டு இருக்கேன். மொத்த தண்ணி என் மேலே தெரிச்சுது. எனக்கு ஒன்றுமே தெரியல. ஒரு செகண்டுக்கு நான் செத்தண்டா நினச்சிட்டு ஒரு மாதிரி கிராஜுவலாக எப்படியே கஷ்டப்பட்டு ஏபிஎஸ் இருந்துச்சு என் பைக்கில் தான் தப்பிச்சு பிரேக்கை போட்டு நிப்பாட்டு பஸ்ஸுக்காரன் நிப்பாட்டுறாரு. என் பின்னாடி 2-3 பைக்காரங்க நிப்பாட்டிட்டு, என்னாச்சு ப்ரோ, பரவாயில்ல உங்களுக்கு இது இல்லையே, நல்ல வேலை ப்ரோ, இன்னும் கொஞ்சம் க்ளோஸாக போயிருந்தீங்கன்னா என்ன இருக்குன்னே தெரியல. ஏன்னா என்னை அப்படி பிடிச்சி ஒரு மாதிரி இழுத்துச்சிங்க. அங்கேயே நான் உறைஞ்சி போய் நின்றுட்டு இருந்தேன். அப்புறம் என்னாச்சுன்னா, அந்த ராத்திரி வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எனக்கு பயங்கரமான குளிர் காய்ச்சலுங்க. நான் ஸ்டார்டிங்கே ஒரு மாதிரி பேசினேன், அதான் ரீசன். இப்போ நான் மூக்கு தொடச்சி அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கேன். மழையில் நனைஞ்சதுனால நீங்கள் குளிர் காய்ச்சல்னு சொல்லலாம். ஆனால் நான் ஃபுல்லாக ரெயின் கோட்டு, ஜாக்கெட்டு, ஒரு துளி மழை தண்ணி கூட என் மேலே படாது. ஹெல்மெட்லேருந்து எல்லா ப்ரொடெக்ஷனும் போட்டுட்டு போனேன். அதே மீறி எனக்கு குளிர் காய்ச்சலாம் வந்ததுக்கு அப்படின்னா என்னால் ஏற்றுக்கொள்ள முடியல. இப்போவுமே எனக்கு இன்னும் உடம்பு சரியாகலை. பட் இருந்தாலும் கண்டினியூட்டி விடக்கூடாது. நடந்த விஷயத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு சொல்லி தான் இந்த வீடியோ நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த கதையை கேட்டதுக்கு நான் ஸ்டார்டிங்கே சொன்ன விஷயம் தான், உங்கள் இஷ்ட தெய்வத்தை நினச்சிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, இப்போ நான் என் இஷ்ட தெய்வத்தை நினச்சிட்டு இந்த கதையை உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். ஹோப் எனக்கும் இது ஆகாது நம்புகிறேன், உங்களுக்கு எதுவும் ஆகாதுன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கிறேன். இதை விட அதிபயங்கரமான ஸ்டோரியில் உங்களை மீட் பண்ணுறேன். நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸை கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. லவ் யூ ஸோ மச் கேஸ், லவ் யூ ஸோ மச். பை பாய்.